श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यज मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्ततितराणि तृणाय मेने अस्मत्कुलोर्भुगवतो तदैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये रामा मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्वमहदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनीन् प्रणतोऽस्मि नित्यम् अखिलभुवन सङ्गादिलीले विनत विविध भूत प्राद रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भव मम परस्मिन् क्षेमुषी भक्ति रूपा पारासार्य सरवसुताम् उपनिषत् दुःख्याब्धि मध्योपृताम् संसाराग्नि विदीपन संजीवनी पूर्वाचार्य सुरक्षितान् आनीतां सुचरै सुमनसा तस्मै रामानुजार्य नमः नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणाम् अन्तरज्वरम् हसी समत् நம்ம இப்ப நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளை தமிழ்ல உபயோகப்படுத்தணும். இசை சொல்லு தொல்காப்பியர் காலத்திலேருந்து இருந்துருக்கு நிறைய வார்த்தைகள். இன்னும் இன்ஃபேக்ட் சொல்லப்பட பிரிச்சு எடுக்க முடியாத அளவுக்கு அதே மாதிரி தமிழ் வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உற்பத்திங்கிறோம். உற்பத்திங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை நம்ம தமிழ் ஆக்கம்னு சொல்லணும், விரிவாக்கம் என்னணும். ஆனால் அது மாதிரி உபயோகத்தில் ஒத்துருக்கு. இதே மாதிரி சில வார்த்தைகளை நம்ம கரெக்டாக சொல்லலைன்னாக்க அது தான நேர ஆப்போசிட்டான மீனிங்கை கொடுக்கும். சாதாரணமாக என்ன பண்ணுறோம், ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். கல்யாணத்துக்கு போன உடனே இங்கே தாலி கட்டி முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கை கேட்டு மாங்கல்ய தாரணம் ஆச்சான்னு கேட்கணும். அது என்ன ஜாக்கிரதையாக கேட்கணும். எப்படின்னாக்க மாங்கல்ய தாரணம்னா தாரணம்னா தரிக்கிறது, தாங்கிறதுன்னு அர்த்தம். அதை பை சான்ஸ் மாங்கல்ய தாரணம் ஆச்சான்னு கேட்டுட்டோம்னா பெரிய தப்பு. முதல் தா போட்டாக்க தரிக்கிறதுனா வெட்டுறதுன்னு அர்த்தம். இவ்வளோ வித்தியாசம் வருது பற்றியா? அதனால ரொம்ப கவனம் வச்சாலும் தமிழே கேட்டு போயிடலாம். கல்யாணம் ஆச்சா, தாலி கட்டியாச்சா கேட்டுடலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னாக்க பிரமான்னு ஒன்று இருக்கு, பிரமான்னு ஒன்று இருக்கு. பிரமா அப்படின்னாக்க மெய்யறிவு, பிரமானா மயக்கமான அறிவு. பிரமா அனேன இதனாலே மெய்யறிவு ஏற்படுகிறது, அதுக்கு பேர் பிரமாணம். தமிழில் சான்றுன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த சான்று இருக்கு பத்தியா, இதெல்லாம் இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. பிரமா அனேன அதுக்கு பிரமாணம்னு பேர். அதே மாதிரி பிரமானாக்க மனக்கலக்க பிரம்ம பிடிச்சிட்ட பிரம்ம பிடிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரமை. அந்த மாதிரி உன்னத பிரமாவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருக்கு. இது மட்டும் நம்ம பரமாத்மா பற்றி பார்த்தாலும் எப்படி இருக்கும் பார்த்துனாக்க முதல்ல இருந்து அத்தரதிகரணத்துலேருந்து ஆரம்பிச்சு முடிச்சுங்க. உண்பன் சாப்பிட்றான், உலகத்தை போல சாப்பிட்றான் அப்படின்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். உள்ளிருந்து ஆள்கிறான், அந்தரியாமியா இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். புலங்களுக்கு எட்ட முடியாதவன் ஆச்சு. வைஸ்வானரன் வயத்துக்குள்ள இருந்து உணவை செரிக்க வைக்கிறான் அப்படி. ஒளி உலகம் பூரா அவன் தான் அப்படின்னு பார்த்தோம். அறப்பெரியவன் பூமா, அவனோட வேற பெருசு கிடையாது. அழிவற்றவன், தியானத்தாலேயே அறிய தருவன். மிகச்சிறியவன் முந்தினில் பார்த்தோம் இல்லையா, தகராகாசத்துல உடம்புக்குள்ள கைப்பிடி அளவுக்கு ஹிருதயம், அதுக்குள்ள ஒரு சிறிய இடம், அந்த இடத்துல ஆத்மா, அதுல ஜீவாத்மா பரமாத்மா. இப்படி எல்லாம் சொல்றேன் இல்லையா. இதெல்லாம் அப்படி குணமா சொல்லிட்டு வரதை தவிர்த்து அவனுக்கு ஏதாவது மனசுல புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? உபாசனம் பண்ணோம்னாக்க மனசுல நிறுத்தத்துக்கு ஏதாவது பண்ண முடியாது. இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு விக்கிரக ஆராதனை வந்தது. பெருமாள் சொல்றமே தவிர்த்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்குறமே தவிர்த்து இந்த டிஸ்கிரிப்ஷன் ஏற்ற மாதிரி தெரியறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், இங்கே ஒரு பெருமாளுடைய திவமங்களை விக்கிரகம் வச்சிருந்தோம்னா பார்த்தா நமக்கு தெரியுது. எத்தனை பேருக்கு மனசுல
வெறுமை இந்த டிஸ்கிரிப்ஷன் கிரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்ஞவ் அப்படின்லாம் சொன்னோம்னாக்க அதில் எத்தனை பேர் மனசில் நிற்கும்? அதுக்கு ஒன்று காமிச்சுனா புரியுமோ இல்லையா? அதே மாதிரி நமக்கு வேணும் சயின்ஸில் பாருங்க, எல்லாம் என்ன பண்ணுறாருனாக்க ரத்த ஓட்டம் அப்படின்னா ஒரு படி ஒரு படத்தை விட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது நேராக பார்த்தா புரியுது. அப்படி இருக்கச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பரமாத்மாவை நம்ம தியானிக்கு தகுந்த எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வழி சொல்லியிருக்காரு. எப்படின்னாக்க மனுஷால கட்டவர்கள் இருக்கு, கட்டவர்களவா ஹிருதயத்தில் இருக்கணும். அது எப்படி இருக்காருனாக்க புகையில்லாத தூய்மையான ஒளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அவன் இந்த மாதிரி தியானம் பண்ணு. தியானம் பண்ணுறதுக்கு இந்த குணங்கள்லாம் உள்ளவன், இந்த கட்டவர்களவா இருக்கக்கூடியவன். பிரமித்தின்னா அளவு, பிரமா மெய்யறிவு, பிரமித்தி அளவு, இந்த மெஷர்ல இருக்கக்கூடியவன் அப்படின்னு வருது. அதுக்கு அது எப்படி இந்த அளவு வேணுங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணான்னாக்கா அதுக்கு அடுத்தது வந்து இது கட்டோபனிஷத்துல இவன் கேட்டான் இல்லையா, நான் அந்த கதை சொல்றேன் ஞாபகம் இருக்கா? இவன் நச்சிகேதஸ் அப்பா பண்ண யாகத்தை தப்பு கண்டுபிடிச்சான். அவனை யமனுக்கு கொடுத்துருக்கேன்னு விட்டார். யமலோகத்துக்கு போனான். அங்கே வந்து யமனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஒன்றா கேட்டு வந்தான்னா அதில் இந்த மாதிரி இது ஒரு கேள்வி கேட்டான். நீ இந்த மாதிரி சொல்கிறியே, நீ அந்த தியானம்னா எப்படி இருப்பா அப்படின்னாக்க அப்போ யமன் வந்து இவர் நச்சிகேத்து சொல்கிறான், அங்குஷ்ட மாத்திரே புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூதபவ்ய எஸ்ய நாதோ விஜிகுர்சை. இது ஹிருதயத்துக்குள்ள கட்டவர் அளவான ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க மத்திய ஆத்மனி, ஆத்மா நடுவில் இருக்கக்கூடியவன். அது மட்டும் ஈசானம், ஈசானம்னாக்க ஐஸ்வர்யத்தை உடையவன். ஐஸ்வர்யம்னா எதெல்லாம் சொத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குணங்கள், அதை தவிர்த்து வெளியக்கூடிய இந்த சொத்துக்கள் இது எல்லாத்தையும் ஈசானம் எல்லாத்தையும் அடையவன். பூத பவ்ய எஸ்ய நாதக, பூதன்னா இறந்த காலம், பவ்யன வரக்கூடிய காலம், இதுக்கு நாதகா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். அது மட்டும் இல்லை விஜிகுப்சகா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த உடம்பு நமக்கு வெளியில எல்லாம் தோல் போட்டு அதுக்கு என்னெல்லாமோ வேலை பாலிஷெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், என்ன இருக்கு. 2 நாளைக்கு சோப் போட்டு குளிக்காம இருக்கும், எப்படி இருக்கும் பாரு, நாரி போயிடும். இந்த உடம்புக்கு உள்ள எதுல, ஹிருதயத்துக்குள்ள இருக்கு ரத்தம், சீழ், மலம் இதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கூட அதை பத்தி அதுல அது அருவருப்பு விடாம ஹிருதயத்துல கட்டவர அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி ஒருத்தன் இருக்கான்னாக்க அவன் யாரு? அவன் தான் பரமாத்மா அப்படிங்கிறார். அப்படியானாக்க இப்படிப்பட்டவன் இருந்தான்னாக்க அவனை தியானம் பண்ணு. ஏன்னா திருப்பி திருப்பி தியானம் பண்ணுன்னு சொன்னாக்க பரமாத்மா யாரோ ஒன்று எங்கேயோ தள்ளி இருக்கான். சில மத கருத்துக்கள் படி அவன் எங்கேயும் வானத்தில் உட்காந்துட்டு நம்ம புண்ணியபாவ கணக்கு எழுதிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இல்லை. சில மதத்தில் அது இல்லவே இல்லை அப்படிங்கிறனால இருக்கான், உன் பக்கத்துலேயே இருக்கான், உனக்குள்ளேயே இருக்கான். அதனால அப்படிப்பட்டவனை நீ நினைச்சு தியானம் பண்ணு. அதனால நீ பண்ணனாக்க உனக்கு உபாசனம் கைகூடும் சொல்லியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வருது, ஸ்வேதாஸ்வரத்துலேயும் வருது. அங்குஷ்ட மாத்திர புருஷோகோ அந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதய சன்னிவிஷ்டா கிருதா மனிஷாம் அபிக்லிப்தோகோ ஏதத் பிரத அமிர்தஸ்தே பவந்தி. இதுவும் வருது. இங்க இந்த 2வது சொன்னதுல என்ன பண்ணிருக்கான்னாக்க ஒரு அர்த்தம் வந்து உன்னுடைய அபிப்பிராயம் இந்த ஹிருதய மத்தியில இருக்கக்கூடிய கட்டவல் அளவானவன் ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறது ஒருத்தர் ஜீவாத்மான்னு சொல்லிருக்கார், ஒருத்தர் பரமாத்மான்னு சொல்லிருக்கார். ஒரு சான்ஸ் கிடைச்சா போறாதா, உடனே கட்டவல் இருக்கிறவங்க ஆத்மாவா இல்லை ஜீவாத்மாவா பரமாத்மா, இதான் பெரும்புள்ள. இப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னாக்க இந்த ஸ்லோகத்திலே இருப்பாருங்க, அவன் ஈஸ்வர், எல்லாத்துக்கும் தலைவன், எல்லாவற்றையும் ஆள்பவன். நம்ம உடம்புக்கு எல்லாத்தையும் ஆள்பவனா இருக்க முடியுமா? ஈஸ்வன் மீடியா இல்லை. 2வது பூத பவ்ய நாதகா, பூத இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். நம்மளால முடிகிறதா? நம்ம ஒரு நாளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, எதிர்காலத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது மாதிரி இதுதான் பிரச்சனை. இதுக்கு இது புரியுறதா? இன்னைக்கு டிஸ்கஷன் எடுத்துக்கிறது இந்த கட்டவல் இருக்கக்கூடிய பரமாத்மான்னு சொல்றேன், இருக்கான்னு சொல்றேன், புருஷன் இருக்கான்னு சொல்றேன். இந்த புருஷன் ஜீவாத்மாவா இல்லை பரமாத்மாவா? அப்புறம் என்ன சொல்றதுனாக்க அவன் ஜோதிகி விதூமகா, அவன் எப்படி இருக்கான்னா புகையில்லாத ஒரு ஒளி போல இருக்கான். முன்னால
அடுப்பு விட்டு அந்த விறகடுப்பு தான் இருந்தது. இப்போ பார்த்தாக்க ஈர விறகு வச்சுட்டாக்க புகை தான் வருமே தவிர்த்து எரியாது அடுப்பு. ஆனால் நன்னா திக்கு திக்குன்னு எரிஞ்சதுனாக்க சட்னு தழுகி ஆயிடும். அந்த மாதிரி நன்னா என்ன பண்ணான்னாக்க புகைப்பு இல்லாமல் எரியக்கூடிய நாட்கள் அப்படி இருந்தா. அப்படிப்பட்டனாக்க இப்படிப்பட்டவனே அவன். எப்படி எதிர்நிகழ்வுக்கு தலைவனானவன், இதுக்கு புகையில்லாத ஒளி போல் இருக்கக்கூடியவன். இப்போ இவன் அப்படிங்கிறதுக்கும் இப்படிப்பட்டவன்களுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது சொல்லுங்களேன். இவன்னு சொல்றோம், இப்படிப்பட்டவன் சொன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு உள்ள வித்தியாசம் என்ன? குணம் சேர்ந்திருக்கு. இப்படிப்பட்டவன்னா அவனுக்கு குணம், அவனுடைய குணம். அவனுக்கு இவன்னா ஜஸ்ட் இவன் தான் சொல்றோம். சுட்டு சுட்டு பெயர். வெறுமை சுட்டுறது. இப்படிப்பட்டவன் சொல்றது அவனுடைய குணத்தை சேர்த்து சொல்றோம். அதனால இதை சொல்லிவிட்டு தத் வை த ஏதத் வை தது, அவன் எப்படிப்பட்டவன், இப்படி ஏதத் வை, இப்படி என்ன அதுல ஏதத் அப்படின்னாக்க இந்த குணங்களோடு கூடியவன், இதனால் ஏற்பட்டவன். நம்ம தமிழ்ல வந்து வினையால் அணையும் பேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயல் உள்ளவனால அவன் அப்படிப்பட்டவன். அப்ப ஆக மொத்தம் இப்ப வந்து எவன் ஒருவன் புகையில்லாத நெருப்பு போல ஒளிர் விடுறானோ, எவன் எல்லாவற்றையும் உடையவனும், எவன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்கும் தலைவனும், அவன் கட்டவள் பெருமானாக உன்னுடைய மனத்துக்குள்ள இருந்து, உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருந்து உன்னை நடத்துறான்னு சொல்றேன். இப்போ ஆக மொத்தம் இது ஜீவாத்மாவும் இருக்க முடியுமா அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ அப்போ என்ன பண்ண இன்னொன்னுனாக்க இதுல அது இது மேலே சொல்றதுக்கு மேலே சொன்னான். ஒருத்தன் புத்திசாலியா இருந்தானாக்க அவன் என்ன பண்றான்னாக்க வெளியில இருக்கிறத பார்க்க மாட்டான். யார்கிட்ட சொல்றா? நசிகேதஸ்ட. நசிகேதஸுக்கு எவன் என்ன சொன்னான்? நீ உயிருக்கு என்ன இருந்தால் கேட்காத, உனக்கு வயசு குறைஞ்சது, இப்போ 7 வயசு தான் ஆறுது, உனக்கு என்ன ஒன்று சொல்லு, இந்த திரியோகாதிபதி கொடுக்குறேன், நிறைய செல்வம் கொடுக்குறேன், மனைவி மக்கள் கொடுக்குறேன், இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டேன். அவன் புத்தாத்தனமா கேட்டான், நீ இவ்வளோலாம் கொடுக்குறேன்னு சொல்றியே, இதுக்கப்புறம் நீ தானே வரப்போற, அப்போ அதனால அதையும் சொல்லிட்டு முதல்ல அப்படின்னு. அதனால என்ன பண்றான்? வெளியில இருக்கக்கூடியது எல்லாத்தையும் மனசு செலுத்தாம எவனொருத்தன் உள்ள இருக்கக்கூடிய இந்த கட்டவள அளவான அந்த பகவான் அருள் மனசு செலுத்துறானோ அவன் உண்மையிலே புத்திசாலி. ஆக அவனுக்கு நசிகேதஸுக்கு நீ புத்திசாலிப்பா, இந்த மாதிரி பண்ற, அவன் தான் இது பண்ண அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அதை எவன் பார்க்கிறானோ அவன் வந்து அழிவில்லாத தன்மை அடைகிறான். அப்படி அழிவில்லாத தன்மைன்னு என்ன அர்த்தம்? நம்ம இந்த ஆத்மா இந்த உடம்போட சேர்ந்துருக்கு, இந்த உடம்பு அழியிறது, அப்புறம் பிறக்கிறது, கர்மா பண்ணா பிறந்த இதை அனுபவிக்கிறது, அழியிறது. இந்த மாதிரி பிறக்கிறதும் சாகிறதும் பிறக்கிறதும் சாகிறதும் இருக்கா? அப்படிலாம் இல்லாம பிறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லை, அழியாம ஆத்மாவாகவே தன் ஒளி நிலவ பெற்றிருக்காங்கனாக்க அதை அடைய முடியும். எப்போ அவனுடைய அட்டென்ஷனை வெளியிலேருந்து திருப்பி எல்லாத்தையும் உள்நோக்கி இந்த கட்டவல் இளமன்னு பார்த்தாக்க அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இது இல்லை, பகவான் இல்லைன்னு சொல்றார்கள் இல்லையா, பிரம்மம் இல்லைன்னு சொல்றார்கள் இல்லையா. உடனே கேட்குறா, அது சரி சுவாமி, நீ கட்டவல் அளவுன்னு சொல்லிட்டு ரைட். கட்டவல் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு இருக்கு. பிராணிகளுக்கு, எல்லா பிராணி கட்டவர்கள் இருக்கா? வேணா குரங்குகளுக்கு இருக்கலாம். எல்லா பிராணி கட்டவர்கள் இருக்கா? இல்லை. அப்போ அதுல கடவுள்ல ஒத்துக்கும் அப்படிங்கிற. அதாவது வல்லடி வழக்கு பண்ணுறதுன்னு சாக்க உடனே அதுதான் சொன்னார். அப்ப இந்த கட்டவர்கள்னு சொல்றது யாருக்கு? மனுஷனுக்குன்னு சொல்றதுக்கு நியாயம்தான். இதுக்காக மனுஷன்தான் நீ இதை பண்ணு, இதை பண்ணாதே சொன்னா அதை அறிஞ்சு அதுக்கேற்றவன் நடக்க முடியும். பிராணிகளுக்கு இந்த அறிவு உண்டா? அது ஏதாவது முயற்சி பண்ணுமா? பகவான் அடையணும் முயற்சி பண்ணுமா? பண்ணாது இல்லையா. தியானம் பண்றதுக்கு யாரால முடியும்? மனுஷனால முடியும். ஆகவே யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக நான் கட்டவள்னு சொன்னேன். அதனால நீ உடனே இதை பத்தி கேட்காத. அதுல அடுத்த அப்படி என்ன கேட்டான், சரி சுவாமி நீ சொல்லிட்டு ரைட்டு. இந்த தேவர்கள் சில பேர் இருக்கா பாருங்க, அவளும் மனுஷன் மாதிரி இருக்கிறவா தான், அவளை கட்டவர்கள் உண்டு, அவளும் தியானிக்கணுமா? அதுக்கு சொல்றேன், அது தியானிக்கணும். அதுல சில ஸ்பெஷல் கேஸ் உண்டு. அவள்லாம் வசுக்கள்னு பேரு. அவ வந்து தன் முயற்சியினால
பிரம்மத்தை அடைய முயற்சி பண்றதா. அவ இங்க இருந்து இந்த உடலை நீங்கி போயிருக்கா. ஆனா முழுக்க அங்க போய் சேரல. வசு, ருத்ர, ஆதித்யன் 3 கிரேட் இருக்கு. இந்த 3 கிரேட்ல வசுங்கிற கிரேட்ல போய் நின்றுருக்கா. அதான் லாஸ்ட் கிரேட்ல இருக்கா. அவளும் உபாசனம் பண்ணலாம். அடுத்த கேள்வி. ஆமா, அவளும் பண்ண விட்டுதான். இந்த மாதிரி இந்த ஒரே அதிகரணத்துல இதுக்கு உள்ளேயே தேவர்களுக்கு இது உண்டா, தேவர்களுக்கு கட்டவர்கள் இருக்கு, அவளுக்கு அதிகாரம் உண்டா. அப்புறம் அதுல வசுக்கள் இருக்கா, வசுக்களுக்கு அதிகாரம் உண்டா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார். அது கொஞ்சம் நம்ம சோஷியல் திங்ஸை கண்டக்ட் மாதிரி இருக்கும். உபநயனம் இல்லாத வழக்கு, உபநயனம் இல்லாத கட்டவர்கள் இருக்க அவ பிரம்மா உபாசனம் பண்ண முடியுமா அப்படின்னாக்க அது சொல்ற முடியாது. பிரம்ம உபாசனங்கிறது வேதத்தை படிச்சு அதுல பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கிண்டு அது உபாசனம் பண்ணதான் முடியும். அந்த வேதம் படிக்கிறது அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் உபநயனம் ஆகிருக்கோ அவளுக்கு தான் முடியுமே தவிர்த்து மற்ற பேருக்கு முடியாது. அப்ப அவளுக்கு என்னதான் வழி? அதுதான் எம்பெருமான் பண்ணி காமிச்சார். மற்ற ஆச்சாரியெல்லாம் சொல்லாதது எம்பெருமான் வழி காமிச்சிருக்கார். மோட்சம் போறதுக்கான உரிமை எல்லாருக்கும் உண்டு, ரெஸ்பெக்ட் ஆஃப் தி கேஸ்ட், கிரீட் எல்லாம். அவளுக்கு என்ன வழி இருக்கு? என்ன படிச்சவாளுக்கு உபாசனம் பண்ணிருக்கு. இவாளுக்கு என்ன பண்ணிருக்கு? யாருக்கு போன என்ன அவளுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க அதான் சரணாகதி இருக்கு. அதான் சரணாகதி நான் பண்ணி காமிச்சேன். ஸ்ரீபாஷ்யம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா பண்ணதுனாக்க கத்தியத்திரையம் தான். அன்பருமானார் 120 வருஷம் இருந்தார். 120 வருஷத்துலையும் அவர் என்னைக்காலும் உபாசனம் பண்ணினார், தியானம் பண்ணினாலும் என்னைக்கும் கேட்கவே இல்லை. அவர் ஹிஸ்டரியே கிடையவே கிடையாது. ஏன்னா 120 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து ஹி ஹேஸ் டு பி ஆல்வேஸ் ஆன் ஹிஸ் டோ. முதல்ல இங்கே ஆத பிரகாசிட்ட சண்டை அதெல்லாம் முடிஞ்சு அது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுது. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தால் ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் இதை ஒழுங்குபடுத்தினார். அதுக்கப்புறம் சீபாஷம் எழுத ஆரம்பித்தார். அதுக்குள்ள இந்த குலோத்துங்க சொல்றதுனால சண்டை பிரச்சனை. அதுக்காக இதை விட்டு ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு போய் மேல்கோட்டையில் போய் அங்கே 12 வருஷம் இருக்க வேண்டும். திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். இங்கே வந்தா என்ன பண்ணான்னாக்க எல்லாரும் நல்ல வேலை கெடுக்குதுன்னு 4 பேர் இருப்பாள். அந்த மாதிரி அவருக்கு விஷமிட பார்த்தான். அதுக்காக அதை விட்டுட்டு அவர் வந்து திருவள்ளரில் பக்கத்து திருவள்ளரில் போய் 2 வருஷம் இருந்தார். அதை தவிர்த்து திருப்பதிக்கு 3 தரம் போயிட்டு வந்திருக்கார். அதை தவிர்த்து டெல்லி ராஜாட்ட போய் ராமபிரிய விக்கிரத்தை வாங்கிட்டு வந்திருக்கார். அது காஷ்மீருக்கு போய் இந்த போதாயன விருத்தி எடுத்து வந்திருக்கார். இப்படி அவர் லைஃப் பூரா அரஞ்ச லைஃபாகவே இருந்ததை தவிர்த்து அவர் எங்கேயாவது உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு தியானம் பண்ணினார் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா அவருக்கு எப்படி மோட்சம் கிடைச்சது அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு ஒரு பங்குனி உத்தரத்துல பெருமாளும் தாயாருமா சேர்ந்து இருக்கிறச்சு அதை போய் 3 கத்தியம் பண்ணார். கத்தியம்னாக்க வசன கவிதை, ஒரு சொற்சுவையோடு சேர்ந்து பொருட்சுவையும் சேர்ந்தது ஒரு வசன கவிதை. பிராட்டியிட்ட சரணம் புகுந்து அப்புறம் பெருமாள் சரணம் புகுந்து, நான் இந்த மாதிரி என்கிட்ட எந்த ஒரு நல்ல குணமும் இல்லை, ஆனா உன் காலில் விழுந்திருக்கேன், நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்க, பெருமாள் என்ன பண்ணினார், உமக்கு பிராரப்த கர்மா அப்படிங்கிற உலகத்தில் இருந்தான் ஆகணும், இன்னும் பிரார்த்தனை முடியல, அதனால உனக்கு இப்போ மோட்சம் கிடைக்காது. அதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னாக்க உமக்கு மோட்சம் வர்ற மட்டில் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ துவயம் அர்த்தானு சந்தானின சக அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. துவயமந்திரத்தினுடைய பொருளை நன்னா மனசுல வாங்கிக்கிண்டு ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். ஸ்ரீரங்கநாதன் கொண்டு வந்துட்டோம். உடனே என்ன பண்ணார், இது முதல்ல சரணாகதி கத்தியம், 2வது கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம். பெருமாள் சொன்னதுக்காக கேட்டுன்னு ரங்கநாதன்கிட்ட வந்து, சுவாமி நான் உங்களுக்கு தொண்டு பட்டத்துக்கு வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு ஸ்ரீரங்கநாட்டு பெருமை பாடினார். இந்த 2 பண்ணதுனால அவருக்கு அவருடைய காலத்துல அவருக்கு வைகுண்டம் கிடைச்சு. அந்த வைகுண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் நல்லா மனசுல ஓடித்து. அதனால 3வது வைகுண்ட கத்தியம். 3 கத்தியத்துல சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் 3 பண்ணுங்க. இதெல்லாம் இந்த வைகுண்ட கத்தியம் இதுல உபனிஷத்துக்களை என்ன சொல்லிருக்கோம், வைகுண்டத்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதை பூரா வருது. அதாவது அவங்க ஜஸ்ட் பண்ணி வீசா சொல்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆகவே நமக்கு வழிகாட்டினார். அது மட்டும் இல்லாம என்னால் ஏதோ முடிஞ்சது, இதை மட்டும் சரணாகதி பண்ணி வந்துட்டேன், என்னை சேர்ந்தவாளுக்கு அவளுக்கும் தரணும், அவளுக்கும் தரணும். அதுதான் எம்பெருமான் பெருமாள் அவருக்கு என்ன பண்ணினாருனாக்க, நேர் யாருக்கு சொல்றோ யார் உங்க பற்றி இருக்காளோ அவளுக்கு
வைகுண்டமும் கொடுத்தோம் அப்படின்னு. அதனாலதான் சொல்றோம், உடையவர் இந்த உலகத்தையும் மேல் உலகத்தையும் உடையவர்னு பேர் இருந்ததுனால அவர் கையில இருக்கு. யாரெல்லாம் அவரை சின்சியரா ஃபாலோ பண்றாளோ அவளுக்கெல்லாம் மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறது இதுல இருந்து போறது. இந்த இதுல இந்த பிரமிதாதிகரணத்துல தான் மெயினான கரணம். இதுக்குள்ள 3 இடைப்பெறவரல தேவாதிகரணம், மத்வதிகரணம், அப்புறம் அபசூத்திராதிகரணம், இந்த 3 வருது. தேவாதிகரணம், மத்வதிகரணம், அபசூத்திராதிகரணம் வருது. இதை டிஸ்கஷன் நடக்கும். திருப்பி இந்த பிரமிதாதிகரணம் முடிச்சுட்டு அப்புறம் தான் அடுத்த அதிகரணத்துக்கு போறேன். அதனால இதுல சூத்திரம் வரிசையை பார்த்தீங்கன்னாக்க 89ல முதல் 2 முடிஞ்சு போடும். அப்புறம் அந்த கடைசி 2 மொத்தம் 4ல் கடைசி 2 திருப்பி 105ல் ஆரம்பிக்கும். அதுக்கு நடுவில் இடைப்பெறவெல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், குழாயிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கா, யார் தண்ணி பிடிக்கிறது மட்டும். அதில் அது தண்ணி பிடிக்கிறதுக்கு சண்டை, வாய் சண்டை வருது இல்லையா, வாயில் தான் தகாத வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு இந்த குழாயில மறந்து போயிடும். சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வார்த்தையை பிடிச்சி அதுக்கப்புறம் சண்டை வரும். அந்த மாதிரி இல்லை பிரமிதின்னு ஒரு அளவு சொல்லியாச்சுன்னா, கட்டவர்கள் சொல்லியாச்சுனாக்க அதன் பேரில் ஆரம்பித்து இத்தனை நாள் கிளை எடுத்து வந்து இதுக்கு ஒரு பின்னால் ஒரு கதை சொல்ல போகிறோம். அதுக்கு காரணம் சொல்லி அதில் முடிக்க போகிறோம். அதனால் இன்னைக்கு இந்த பிரமிதாதிகரணம் எடுத்துக்குவோம். முடிஞ்சால் தேவாதிகரணத்தையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்குவோம் முடிஞ்ச வீட்டில். புரியுறதா? அது இதான் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த தேவர்கள் இது டைம்ல சொல்லும் போது வசு, அப்புறம் வேற யாரும் ஆதித்யா அப்படின்னு சொன்னீங்க. வசு, ருத்ர, ஆதித்யா. வசு, ருத்ர. நீங்க இது விற்பனம் மன்றத்தையும் சரி, சிரார்த்த மன்றத்தையும் சரி சொல்வா. பித்ரு, பிதாமக, பிரபிதாமகன் சொல்றோம் இல்லையா. பித்ரு வசுருத்ர ரூப பிதன் சுதானம் ஸ்தர்ப்பயாமிம்பா. அடுத்த மாதிரி ருத்ர ரூப பிதாமகான் சுதானம் ஸ்தர்ப்பயாமிம்பா. ஆதித்ய ரூப பிரபிதாமகான் சுதானம் ஸ்தர்ப்பயாமி. 3 கிரேடு. அது அவ தம் முயற்சினால பெருமாளை, நான் எனக்கு ஈஸி வேலை கிடையாது, நான் ரிகரஸாக பிஹெச்டி படிக்கணும்னா அப்படி தான் படிச்சு தான் வருவேனா அப்படின்னு வருவா. அவளுக்கு வசு, ருத்ர, ஆதித்யன் 3 ஸ்வரூபம் உண்டு. இந்த 3 ஸ்வரூபத்தை மாதிரி அவளுக்கும் இதில் இது பண்ணுறதுக்கு அது உண்டா. இன்னொன்று, ஒரு பொருளை அடையணும்னு வச்சுக்கணும். இந்த பொருளை அடையிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு 2 வேணும். ஒன்று ஆசை வேணும், இன்னொன்று தகுதி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகணும்னு ஆசை விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க, பண்ண முடியும். 25 வயசான எந்த ஒரு இந்தியனும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் ஆக முடியும். ஆனால் எனக்கு ஆசை இருந்தால் தானே. நான் நாமினேஷனே போடலையே, ஆசை இல்லை, கிடைக்கல. ஆனால் நான் இந்தியனாக இருந்துட்டு நான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா முடியுமோ? எனக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் தகுதி இல்லையே. அதே மாதிரி இந்த பகவானை அடையிறதுக்கு ஆசை, தகுதி எல்லாம் வேணும். யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது, யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது, அவளெல்லாம் பண்ணலாம். அவளுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் கட்டவர்கள் இருக்கோ, கட்டவர்கள் கட்டவர்கள் இல்லாதவங்க இல்லை, மனுஷனாக இருக்காளோ அவளுக்கு எல்லாருக்கும் இது உண்டு. அப்படி இருந்துச்சேதான் 4ஆம் வர்ணத்தவருக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்கிறான், ஏன் இல்லை, எப்படி பண்ணணும்ட்டு. அதனால இந்த 4 அதிகாரம் சேர்ந்து ஒரே அதிகாரத்தில் வருது, ஒரே அதிகாரத்தில் ஹெட்டிங்கில் வருது. ஆனால் இதனுடைய போக்குக்கு, சாஸ்திரனுடைய போக்குக்கு இது ஒரு அதிகாரமாக தான் கருதப்படுது, மத்திய அதிகாரமாக தான், பிரமிதாதிகாரம் தான் கருதப்படும். புரியுதா? எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் புரியுது. சரி, புக்குக்கு போலாம். பக்கம் 107. பிரமிதாதிகரணம். பிரமித்தின அளவு. பிரமா அறிவூட்டுவது, பிரமிதி அளவு. பிரமிதாதிகரணம் அத்தியாயம் 1 பாதம் 3 அதிகரணம் 23. அளவுபட்டவன் களம். இக்களம் பிரமிதாதிகரணம் அளவுபட்டவன் களம் எனப்படுகிறது. முந்தைய களத்தில் மீச்சிறு வழியே பரமன் என்பதை தொடர்ந்து அவன் மனிதர்கள் உடலில் கட்டை ஒரு அளவு உள்ளே வருகிறான் என்னும் வேத வாக்கியங்கள் ஆராயப்படுகின்றன. இங்கே கட்டை உரல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளால் மற்ற பிராணிகள் அதை பெற்றிராமையாலும் மனிதன் தவிர்த்த மற்ற பிராணிகளுக்கு உபாசனம் இயலாததாகியாலும் அவை தன்னிடையே தள்ளப்படுகின்றன. ஆயினும் தேவர்கள் மனிதர்கள் போன்ற உடலமைப்பு உடையவர்கள், அவர்களுக்கு உபாசனம் ஏற்றதா என்பதும், ஏனெனில் மது வித்தியில் கூறப்படும் வசுக்கள் போன்ற அடையத்தகும் இலக்காகும் தேவைகளுக்கும் அது தேவையா என்றும், மனிதர்களிலே உபநயனமாகாது வேத கல்விக்கு தகுதியற்றோருக்கும் உபாசனம் ஏற்படுத்தா
என்பது பற்றியும், இந்த அதிகரணத்துக்கு இடையிலேயே 24 தேவாதிகரணம், 25 மத்வதிகரணம், 26 அபசூத்ராதிகரணம் ஆகிய 3 களங்கள் எழுந்துள்ளன. அதன்படி இங்கு முதல் அளவுபட்டவன் களம் முற்றும் முடிந்த பின்பே அவை தரப்பட்டுள்ளன. ஆகையால் சில சூத்திரங்கள் எண் வரிசையில் முன்னும் பின்னுமாக தரப்படுகின்றன. அதான் 89 105 வந்திருக்கும். நடுவில் இருக்கிற 90லேருந்து ஆரம்பிச்சு 104 இருக்க சூத்திரங்கள் மற்ற மூணு அதிகம் இருக்கக்கூடியது. புரிஞ்சுதா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதை ஒரு சப்ஜெக்ட் இதில் முடிச்சுட்டு அதுக்கு மேலே அடுத்த போகிறோம். இதில் இடைப்பெறல நடுவில் வந்து இடைச்சர்கள் இருக்குல்ல, அதை வந்து கேட்டெல்லாம் அடுத்த பார்த்துட்டு. இக்களத்தின் கருப்பொருள் கட்டோபனிஷத்தில் 4, 12, 13 ஆகிய வள்ளிகளில் கட்டைவிரல் அளவிலானாக புகையற்ற ஒளிவடிவனாக ஒரு புருஷன் ஓதப்படுகிறான். தொடர்ந்து 6, 17 இதே அளவுள்ளவன் மனிதர்களின் உள்ளுரை ஆத்மாவாகவும் காட்டப்பட்டுள்ளான். அவனை புல்லின் என்றும் அதன் நுனியை பிரிப்பது போல் பிரித்து அறிய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு அளவுபட்டு கூறப்படும் புருஷன் யார் என்பது கருப்பொருள். இப்போ புல் இருக்கு இல்லையா, முன்னால ஒரு ஊகுமுள் தொடப்பம்னு ஒன்று இருக்கும். இந்த தொடப்பம் இருக்கே, அது உள்ள குத்துன்னு குத்தும். அதை வாங்கியாச்சுன்னா அது நல்லா தட்டுவாங்க. அந்த முள்ளெல்லாம் விழுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் லேசாக உடம்புல குத்தின்னு இருக்கும். அதே மாதிரி புல்ல அந்த முள்ளை தனியாக எடுக்கணும் வேலையை. அது மட்டும் இல்லாமல் தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க சில சடங்குகளுக்கு அது நுனியை மட்டும் தனியாக எடுத்துப்பட வேண்டிய தேவை இருக்கும். அது எப்படி நான் பிரிக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணோம்னா பிரித்தறியணும். எதுக்காக சொல்கிறேன்னாக்க புல்லு கிளியராக தெரியும், அது நுனி ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் முன்னாடியே பார்த்தோம் ஆத்மா எவ்வளோ பெருசு. இந்த நீவார புண்ணு ஒன்று இருக்கு, அதோட நுனி எடுத்து அதை 100 பங்காக்கி அதில் 1 பங்கு எடுத்து அதை 100 பங்காக்கினா அதை விட ஆத்மா சின்னதுன்னு பார்த்துருக்கோம். அதனால ஓரளவுக்கு தெரியறதுக்காக இவ்வளவு சின்னதாக இருக்கிற ஆத்மாவை தனியாக பிரித்து அறிஞ்சு அது உபாசனை பண்ணணும். நம்ம ஆத்மாவோட சின்னதானவன், ஆனால் கட்டவல் அளவாக இருக்கிறவனாக நினைச்சுக்கிட்டு உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கு குறிப்பிட்டுள்ள புருஷன் ஜீவனா அல்லது பரமனா? இங்கு நிலவு மாற்று கருத்துகள். இங்கு கூறப்பட்டுள்ளது ஜீவனே. ஏனெனில் அளவுப்பட்டு சிரித்துள்ளவன். உடனே ஆரம்பிச்சிட்டான், ஐயா நீ பிரம்மங்கிறத விபு எங்கேயும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ற, ஆனால் நீ என்ன சொல்ற, கட்டவல் செய்கிற, அது இருதயத்தில் இருக்குங்கிற. ஆக அது பிரம்மம் இல்லை, சின்னதாக இருக்க. நீ சொல்ற டெஃபினேஷன் ஒத்து வரலையே. ஆகவே அது ஜீவன் தான். வினை தொடர்பால் வரும் உடலில் வசித்தல். இன்னொன்று என்னன்னாக்க எங்க இருக்கான், ஹிருதயத்தில் இருக்கான். ஹிருதயம் யாருக்கு இருக்கு? மனித பிரிவு எடுத்தவாளுக்கு இருக்கு. மனித பிரிவு ஏன் எடுத்தான்? கர்மாவால் இருக்கு. ஆக மொத்தம் கர்மாவால இருக்கக்கூடிய உடல்ல அந்த அசிங்கம் பிடிச்ச உடலுக்குள்ள அவன் இருக்கானே, அப்ப அதுல தெரியலையா, அவன் அதை அனுபவிக்கணும் இருக்கான்னு தெரியலையா அப்படிங்கிறான். நம்ம என்னதான் முன்னால மறுத்து கூறியிருந்தாலும் அது எல்லாத்தையும் கவலைப்படாம இவன் இவனுடைய பாயிண்ட் நின்று இருக்கான். சேதாசுரத்தில் இதே ஜீவன் இதே அளவால் காட்டப்படுகிறான். சேதாசுரம் 2வது படிச்சு காமிச்சம் இருக்கும், அதுலேயும் இருக்கு இதே மாதிரி வருது. அதுல என்ன சொல்றான்னாக்க அவன் இப்படிப்பட்டவன், இவன் ஆத்மா ஜீவாத்மா அப்படிங்கிறான். இப்போ ஜீவாத்மான்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஜீவாத்மான்னு சொல்லியிருக்கு, இந்த இடத்துல பரமாத்மான்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சேதாசுரத்தில் சொல்றது பரமாத்மா தான். அது சில பேர் மிஸ்இன்டர்பிரட் பண்ணியிருக்கா ஜீவாத்மாவுக்கு. அதனால இருக்கிறது கட்டவல்லா இருக்கக்கூடிய புருஷன் வந்து பரமாத்மா தான். அறப்பரியவன பரமனுக்கு இச்சிறுத்து நிலை பொருந்தாங்க. உயர்நாமுடையவன் சொல்லியாச்சுன்னா அவ்வளவு பேசுவனுக்கு இத்தினோடு இடத்துல போய் இருப்பானா, அவன் அசிங்கம் பிடிச்ச இடத்துல இருப்பானா. ஆகவே அது வந்து பரமாத்மா இல்லை, ஜீவாத்மா தான் அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இக்களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் சப்தாதேவ பிரமிதா, கட்டை விரல் அளவில் சொற்களாலேயே பரமனின் அளவு கொள்ளப்படுகிறது. எதுக்காகனாக்க உனக்கு புரியணுமே. நமக்கு இது மட்டும் அளவெல்லாம் உலகத்தோட பெருசு, மிக பெருசு, வயிற்றுக்குள்ள இருக்கான், அங்க இருக்கா, இங்க இருக்காங்க. ஒரு வித்தியாசமா ஒரு இதை பற்றி சரிய வேண்டாம. சப்போஸ் நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனோம், எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் வித்தியாசம், எத்தனை நாழியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தெரிய வேண்டாமா? அதுக்கு தான் சொல்றார் சப்தாதேவ பிரமிதிகி. கிருத்யபேட்சித்து மனுஷ்ய அதிகாரத்துவாத்து. உபாசிக்கத்தக்கவர்களான மனிதர்களுக்காக ஒன்றோ பரமாத்மா அவர்கள் இதயத்தில் விரும்பி வசிக்கிறான். இப்ப ஏன்னாக்க அடுத்த கேட்டான்,
கட்டவல்னு சொல்றீங்க, பிராணிகள் கட்டவல் கிடையாது. அப்போ அதெல்லாம் மனுஷன் அதில் வந்து இப்போ பரமாத்மா இல்லையா? ஐயா, எதுக்காக சொல்லிருக்கோம்? உபாசனம் பண்ணுறதுக்காக கட்டவல் அளவு சொல்லியிருக்கான். அந்த பிராணி உபாசனம் பண்ணுமா? உபாசனம் பண்ணுமா? தெரியுமா? இதை பண்ணு, இதை பண்ணாதேன்னு விதிச்சிருக்கிறது மனுஷனுக்கு தான், அதுக்கு தெரியாது. அதனால யாருக்கு அதை தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ண முடியுமோ அவளை வச்சு சொல்ல முடியுமே தவிர்த்து மற்ற சொல்ல முடியாது. ஆகவே தேவையில்லாத அந்த மற்ற மிருகங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. எல்லாத்தையும் மனுஷன் இறைவன் நீக்கவன் நிறைஞ்சிருக்கான். ஆனால் உபாசனம் பண்றவத்துக்கு தெரியறதுக்காக கட்டவர்கள் அளவன் அப்படின்னு சொல்றாங்க. கம்பநாத் இவனோட ஆளுமையை சுத்தார் தேவர்கள் நடுங்குவதாக கூறப்படுகிறது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்க, இது பின்னால வர சூத்திரம், அதனால நடுவில் தாண்டதுமா வருது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ இவன் பீஷாஸ்மாவாத பவதே பீஷோதேதி சூரியா பீஷாத் இந்திரஸ்ச அக்னிஷ்ச மித்யுர்தாவதி பஞ்சமஹா. இவன்கிட்ட பயத்தினாலதான் காத்து வீசுறான், இவனுடைய பயத்தினாலதான் சூரியன் உதிக்கிறான், இவனுடைய பயத்தினாலதான் அக்னி இந்திரன் இருக்கா, யமன் இருக்கானே அவன் ஓடுறான். இதெல்லாம் எதனால பண்றான்? இந்த சொன்ன கட்டவல் அளவுன்னு சொல்லியிருக்கோ அவனுக்கு அட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் சொல்றது. இப்போ கட்டவல் அளவுனா இருக்கக்கூடியவன் ஜீவாத்மாவை இருந்தான்னாக்க இதெல்லாம் நடக்குமா? எனக்கு பயந்து காத்து வீசாம இருப்பனா, இல்லை வீசுண்டே இருப்பனா? ரெண்டும் பாசிபிள் இல்லையே. அதனால நீ சொல்ற சரியில்லை. ஆகவே நீ இந்த அர்த்தம் சொல்லிருக்கிச்சு, கட்டவல் அளவுன்னு சொல்றது எனக்கு ஒரு மனசுல ஒரு உறுதி ஏற்படுறதுக்காக இருக்க தவிர்த்து இது வந்து அந்த அளவு தான், அந்த அவனை அளவுபடுத்த முடியாது. அளவுபடாதவன் உனக்கு அளவுபடுத்தி காட்டப்படுகிறான், அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பெருமாளை கோவில்ல ஒரு விக்கிரகமா பற்றி காமிச்சிருக்கேன்னாக்க அளவுபடுத்தி காமிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆக மொத்தம் இவன் இவ்வளவுதானாக்க இல்லை, இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல போயிட்டே இருக்கணும். பூமாதி கணத்துக்கு ஒரு மாதிரி மேல மேல போயிட்டே இருக்கணும். அதனால நமக்கு உபாசனம் வசதியாக அவனை ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஜோதிர் தர்சனாத்து, இந்த கட்டையூர் அலைவனாக கூறப்படுவதற்கு பேர் ஒளி உள்ளதாக காட்டப்படுவதால். இன்னொன்று என்னன்னாக்க, இவனுக்கு ஒளின்னா சாதாரண ஒளி இல்லை, பிரம்மாண்ட ஒளி இருக்கு. இந்த ஒளி ஜீவாத்மாவுக்கு உண்டா இல்லையே? அவன் ரிலீஸ் ஸ்டேட்ல கூட பெரிய ஒளி இருக்கிறதா தெரியல. ஆகவே நீ சொல்றபடி கட்டவல்காரன் வந்து இது இல்லை, ஜீவாத்மா இல்லை, பரமாத்மா தான் அப்படிங்கிற. இது புரியுறதா? சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? ரைட். இந்த சூத்திரங்களால் மேற்சொன்ன ஐயங்களுக்கு எம்பெருமானார் தரும் விளக்கம். கட்டைவிரல் அளவில் உடலின் நடுப்பகுதியில் உடைவன் பரமாத்மாவே. ஏனெனில் அப்புருஷன் எதிர் நிகழ் கழிவுகளுக்கு அதிபதி. அவன் தான் காலத்தை கண்ட்ரோல் பண்றான். நான் காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முக்தாத்மாவாக இருந்தாலும் கூட காலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உபாசகன் வசதிக்காகவே இதயத்தில் வசிக்கிறான். உபாசகன் மூஞ்சி புல்லினும் அதன் நுனியை எடுப்பது போல் நன்கு பகுத்தறிந்து உபாசிக்க வேண்டும். ஆகவே என்ன பண்றான்னாக்க, எனக்கு ஹிருதயத்துல வந்து தகராகாசம் தெரியல, ரொம்ப சின்னதாக தெரியல, ஆனால் கற்றவர்களும் சொல்றச்சு ஓரளவுக்கு புரிகிறது. அதனால பிரிச்செடுத்து என்னுடைய ஹிருதயம் இல்லை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இவன் அப்படின்னு நினைச்சிருந்து உபாசகன் உபாசிக்க வேண்டும். அவன் அளவற்ற ஒளி படைத்தவன், அழிவற்றவன். இந்த ரெண்டுமே ஜீவாத்மாவுக்கு பொருந்தாது. அப்புறம் இவன் இந்திரன், வாயு, அக்னி, யமன் இவர்களையும் உலகுகளை அனைத்தையும் நடுங்க செய்கிறான் என்பது கட்டோபனிஷத்திலேயே கூறப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இவனை கண்டா இவா தேவரெல்லாம் நடுங்கிறான் அப்படின்னாக்க, அப்போ நடுங்க செய்யும் தன்மை இவாளுக்கு கிடையாது. ஏன்னா தேவர்கள் மாதிரி ஆத்மா தானே. அப்போ அவள் மற்றவன் நடுங்க செய்யணும் இல்லையா? இல்லையே, அவளே நடுங்கிறாளே. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில. கப்பம்ங்கிறது கம்பம், இந்த சமஸ்கிருத கம்பம்ங்கிறது தமிழ்ல வச்சு கப்பம்னு வலித்தல் விகாரம் பெற்று வந்திருக்கு. கம்பம்னாக்க நடுக்கத்தை. அவனுக்கு ஹிரண்யனை கண்டா பயம், ராவணனை கண்டா பயம், ருத்ராசுரனை கண்டா பயம், இப்படிப்பட்டவன் இந்திரன். அவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவனுடைய நடுக்கத்தை தரக்கூடியது. ஆக அப்படிப்பட்டவனா இருக்கிறதுனால இவன் வந்து ஜீவாத்மாவோட வேறுபட்டவன். அவனுடைய ஒளிக்கு முன்னே சூரியன், சந்திரன் முதலியவை ஒளிர்வதில்லை. அங்கே என்ன பண்றான்னாக்க, நான் தத்திர சூரியோபாதி, நான் சந்திர
நான் தாரா நான் ஒரு நிமிஷம். न तत्र सूर्यो भाति न चन्द्रतारा न चन्द्रतारकं नेमे विद्युतो यान्ति कुतोऽयम् अग्निः. அவன்கிட்ட போனாக்க அங்கே வந்து சூரியன் ஒளி விட மாட்டான், சந்திரன் ஒளி விட மாட்டான், நட்சத்திரங்கள் ஒளி விடுறதில்லை. மின்னல்கள் இருக்கே அதுவும் ஒளி மழிக்கப்படுறது. குதோயம் அக்னி, அக்னிங்கிறது யாரு இப்போ முன்னால அப்படின்னு கேட்குற அளவுக்கு படுத்து. குகன் பரதனை பார்த்து சொல்றான், அவன் வந்து ராமனை கூட்டின்னு போறதுக்காக வந்து சொன்ன 1000 ராமரன்கள் ஆவரோ தெரியணும். தன் புகழ் சூரிய குலத்து ஒளி எல்லாத்தையும் நீ ஒருவனே வாங்கிவிட்ட, உனக்கு முன்னால 1000 ராமர் இருந்தாலும் இது வருமா? பண்புகழ் கற்ற மாட்டேன் பண்புகழ் ஆக்கி கொண்டாங்க அப்படின்னு என் புகழ்கின்றது ஏழை எயினே நிறைவு என்பான். தன்புகழ் கற்றை மற்றை ஒளியெல்லாம் தவிர்க்குமாவோன் அன்புகள் அன்பதை காக்கும் நீங்கள் மறைபுலோர் புகழ் எல்லாம் உன்புகழ் ஆக்கி கொண்டாய் உயர்குண உயர்ந்ததோளாய். உலகத்தை காக்கிற சூரிய குலத்திற்காளே என்ன பண்ணேன்? சூரியனிலிருந்து ஆரம்பிச்சு அவளை உன்னை பற்றி நான் புகழ் சொல்ல முடியுமா? எல்லாருடைய புகழையும் உன்புகழ் ஆக்கி கொண்டாய் உயர்குண உயர்ந்ததோளாய். உனக்கு குணம் வசந்திருக்கா தோழ வசந்திருக்கான்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னுட்டு பரதனை பார்த்து புகன் சொல்றான். அந்த மாதிரி சூரிய ஒளியே ஒண்ணும் இல்லாம போறதுனாக்கா அவங்க எப்படிப்பட்ட ஒளி விட்டுனா இருக்கணும்? அது ஆத்மாவை இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான் இவ்வதிகாரத்தில் அடிகளிலும் கேள்வி. பரமாத்மா எல்லா பிராணிகளிலும் இதயத்தில் நுழைகிறான். ஆயின் கட்டை விரல் அளவில் என்பது பொருந்தாது. கட்டை விரலற்ற பிராணிகள் இது விளக்குகிறது அல்லவா? இப்போ பிராணிகளுக்கு கட்டை விரல் இல்லாமல் இருக்கு, ஆனா அதுக்குள்ள இறைவன் எழுந்து சொல்ல முடியுமா? சரி, ஒரு ஜெனரல் கொஸ்டின். நகம் இருக்கு ஆனா விரல் இல்லை, எந்த பிராணியும் சொல்ல முடியுமா? யாராவது? நகம் இருக்கு ஆனா விரல் இல்லை, சொல்லுங்க யாராவது. பருந்துக்கா சுவாமி? என்னம்மா? பருந்துக்கா? பருந்து இருக்குல்ல, கழுகு. விரல் இருக்கு என்ன நகம் நல்லா கூர்மையா இருக்கும், நல்ல விரலும் இருக்கு. 3 4 விரல் இருக்கு அதுக்கு. நல்லா தெரிஞ்சதுதான். நகம் இருக்கு ஆனா விரல் கிடையாது. யானையா? யானைக்கு நகம் தெரியாது, விரல் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு வந்து சொல்றச்சே இந்த மாதிரி கட்டவர்கள்னாக்க யாராவது கட்டவர்கள் கிடையாது, அப்ப கட்டவர் இல்லாத பிராணிகள் இப்ப பகவான் இல்லையா அதுல அப்படின்னு கேள்வி வருது. இதற்கு ராமாசுதரும் விளக்கம். அளவற்று பரந்த பரமாத்மா உபாசகனின் வசதிக்காக அவன் கட்டவர்கள் அளவினாக அவனுடைய இதயத்தில் வசிக்கிறான் என்பது விளக்கப்பட்டது. உபாசனை என்பது மனிதர்களுக்கே உரியதாகியால் கட்டவர்கள் அளவு சொல்லப்பட்டது. ஆக மொத்தம் பிராணிகள் உபாசிக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும் தெரியாது, என்ன அடையணும் தெரியாது. நமக்கு தான் மிக்க விரல்நிலையும் நெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்க்கும் யாழினிசை வேதத்தியல். வேதத்தால் என்ன காட்டப்படுறது, திருவாயுமொழி என்ன காட்டப்படுறது அப்படின்னாக்க மிக்க விரல்நிலை. நமக்கெல்லாம் மேம்பட்டவனான பரமாத்மா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியறது. பிராணிகளுக்கு தெரியுமா? தே ஆக்ட் அக்கார்டிங் டு இன்ட்யூஷன், அவ்வளவுதான். நெய்யாம் உயிர் நிலையம். தனக்கு உயிர் இருக்கு, உயிரை காப்பாற்றணும் தெரியுமா தவிர்த்து தன் உயிர் இருக்கு அது தன்னை ஆட்டி வைக்கணும் தெரியுமா? அதுவும் தெரியாது. யாம் உயிர் நிலையம். தக்க நெறி. சரி, அவனை அடைவதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய உண்டு. எத்தனை வழி சொல்லிருக்கா? எத்தனையோ மதங்கள் இருக்கு. இறைவன் அடைக்கு தான் வழி, இதான் வழி, இதான் கரெக்டான வழின்னு சொல்றவா இருக்கா. தக்க நெறியும். சரி, அப்ப அந்த வழி போறதுக்கு என்ன அடைஞ்சலா இருக்கு? எனக்கு தடையாகி துக்கியிலும் ஊழ்வினை. என்னுடைய கர்மா வந்து அதை அடைய விட்டா தடுக்கிறது, ஊழ்வினையும்.
வாழ்வினையும். சரி, அவனை அடைஞ்சால் என்ன கிடைக்கும்? இதெல்லாம் யாருக்கு சொல்ல முடியும்? யார் இதை புரிஞ்சுண்டு இதை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு தான் சொல்ல முடியும். அது இல்லாதவர்கள் சொல்ல முடியாது. அதனால திருப்பி திருப்பி மனுஷனுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர்த்து மற்ற பேருக்கு இல்லை. நான் வந்து ஷடங்கம் சொன்னோம் இல்லையா? ஆனுகூலிய கிருத்தியம், பிராதிகூலிய வர்த்தனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்தம், ஆகிஞ்சன்யம், அந்த மாதிரி. பிராணிகள் பல பிறவிகள் தாண்டிய மனிதர்களாய் பிறந்து உபாசித்து பரமனடையும். அதனால் இந்த அளவு அவைகளுக்கு தேவையில்லை. அதனாலதான் பிராணிகளை பத்தி மென்ஷன் இல்லை. உடனே இல்லைன்னா எல்லாத்துக்கும் இல்லாமல் போயிடுமா அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்நிலையில் மனிதர்களை உருவில் ஒத்த தேவர்களுக்கும் உபாசனத்துக்கு அருகதை உண்டா என்று கேள்வி எழுகிறது. நிச்சயமாக உண்டு. அதை பற்றி தொடர்ந்து வரும் களங்கள் விளக்கப்படுகிறது. தேவர்களுக்கெல்லாம் இருக்கே அவ்வளோ சௌரியமாக இருந்துருக்காளே. இப்போ நமக்கு தான் கஷ்டம் இருக்கு. நம்ம கர்மவினைப்படி இங்கே உலகத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் தேவர்கள்லாம் அங்கே இருந்துட்டு கஷ்டப்படுறதா தெரியல. ஜாதி வைக்க கிடையாது, அமிர்தம் சாப்பிட்டு இருக்கா, இப்போ சௌரியமா இருக்காளே அப்படின்னாக்க அப்போ அவளுக்கு உபாசனம் பண்ணந்தாங்க உண்டு. சொல்ல போனா நமக்காவது எப்பாவது பகவானை என்ன வரும், அவளுக்கு அப்படின்னா வராது. யாராவது அசுரன் வந்து தோன்ற பண்ணாக்க அப்பதான் ஞாபகம் வரும் எனக்கு. அதை மட்டும் இந்திரனுக்கு பெருமளத்தில் ஞாபகம் வராது. தன்னை விட்டா கிடையாது அப்படின்னு பெருசா நினைச்சிட்டு இருக்கான். திடீர்னு வந்து இரண்யன் வந்து விரட்டி விட்டான்னாக்க எல்லாத்தையும் ஐயோ ஐயோ போயிட்டேம்மா. இங்க இவனுடைய பேரன் பிரகலாதனுடைய பேரன் மகாபலி. பிரகலாதன், நமுஷி, இது ஹிரண்யன், பிரகலாதன், நமுஷி, மகாபலி. மகாபலி ரொம்ப நல்லவன், பெரிய விஷ்ணு பக்தன். அவன் என்ன பண்றான்னாக்க அவன் அசுர குணம். அவன் தான் ராஜானால எல்லாத்தையும் ஜெயிக்கிறேன்ட்டு 3 உலகத்தையும் ஜெயிச்சுட்டான். இப்போ என்னாச்சு? இந்திரனுக்கு அவனுக்கு எதிர்த்து சண்டை போட திறனை இல்லை, விட்டுட்டான். போய் பெருமாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். ஐயோ என் ராஜ்யத்தை பிடிக்கணும்ட்டான் எனக்கு. அதை பெருமாள் சொன்னார், நீ போய் கேளு, நான் சொன்னேன்னு கேளு, சொல்ல தருவான். இந்திரனுக்கு திமிரு. நான் இந்திரன் திருலோகாதிபதி, நான் போய் பிச்சை கேட்கறத அவன்கிட்ட போய் அப்படின்னா இந்த கொழுப்பு தான் நீ போக மாட்டியா? சரி நான் போறேன் அப்படின்னா என்ன பண்ணான்னாக்க தன்னைத்தான் குறிக்கிண்டு இந்திரனுக்கு தம்பியாவே பிறந்தான், உபேந்திரனாக பிறந்தான், வாமனனாக பிறந்தான். இந்த வாமனன் மாவனிட்ட போய் 3 படி பிச்சை கேட்டு உலகத்தை அளந்துட்டான். அப்போ இவ்வளவு இது அளந்துட்டவனாக்க மற்றருக்காக தன்னை குறிக்கிண்டு போனதுனாலதான் அவனுக்கு உத்தமன்னு பேரு. ஏன்னா பிரத்யார் வாழ தன்னை குறிக்கிண்டு தன்னை தாழ்த்தின்னு சொன்னா அவன் உத்தமன். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன்னு ஆண்டாள் சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒருவன் தேவர்களுக்காக தேவர்கள் வந்து வாங்கி கொடுத்தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உள்ள பரமாத்மாவை ஒன்று ஹிருதயத்தில் வச்சுக்கோ. பாமரனா போக முடியும்னாக்க கட்டவர்களுக்கு வர முடியாத. ஆக்சுவலா இதுக்கு வந்து நம்ம பிரமிதாதிகரனும் சொல்லியிருக்கோம். இதில் எல்லாத்தையும் சங்கரனும் இப்படிதான் சொல்லியிருக்கார், எம்பெருமானாலும் தான் சொல்லியிருக்கார். ஆனா மத்வர் என்ன பண்ணிருக்கான இதுக்கு வாமனாதிகரனும் பேர் கொடுத்துருக்கார். பிரமிதாதிகரன் வாமனன் ரொம்ப குள்ளமா இருக்கு, சின்னதா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கார். இதயத்தில் விளங்குகிறான். தெளிவுரை ஆசிரியர் குறிப்பு: இக்களத்தின் சூத்திரங்கள் மூலநூலான பிரம்மசூத்திரத்தின் வரிசையில் அமைந்துள்ளன. பிரம்மசூத்திரம் எண் 90 முதல் 94 முடிய அடுத்த அதிகரணம் களம் 24 ஆகவும், 95 முதல் 97 முடிய அதிகரணம் களம் 25 ஆகவும், 98 முதல் 106 வரை அதிகரணம் களம் 26 ஆகவும், 107 முதல் 108 அதிகரணம் களம் 27 ஆகவும் ராமானுஜன் ஸ்ரீபாஷத்தில் உள்ளனர். சூத்திர எண் 105 மற்றும் 106 மட்டுமே. அவற்றின் கருத்து பொருள் காரணமாக இந்த அதிகரணம் களம் 20 ராமானுஜர் சேர்க்கப்பட்டுள்ளன. அதனால முதல்ல பிரமிதாதிகரண சேஷம், பின்னர் பிரமிதாதிக சேஷம்னாக்க முன்னால பிரமிதாதிகரணம் நடுவில் விட்டு போச்சு, அதை இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சம்மரைஸ் பண்ணி பின்னால் கொடுத்துருக்கேன். இந்த நடுவில் வர களம்லாம் இருக்குனாக்க இந்த பிரமிதாதிகரணத்தவருடைய சந்தேகத்தை நீக்கிறதுக்காக வந்து தவிர்த்து வேற இது இல்லை, வேற உருப்படியான ஒருத்துக்காக வரல. அதனால என்னன்னாக்க நமக்கு நிறைய சந்தேகங்கள் தெரியுது, லௌகிகமா இருக்கும் சந்தேகங்கள். இது புரியறதுக்காது இப்படிதான் சந்தேகம் தான் கொஞ்சம் கேளுங்க. யாருக்காவது பாலாஜி சந்தேகம் தான் உண்டா உங்களுக்கு?
சாரி சுவாமி, மியூட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இல்ல இல்ல சுவாமி. ஸோ மாமா யாருக்கு சந்தேகம் இல்லை. மேல போலாமா? ஒரு நிமிஷம். இப்போ ஆ, இதுல வந்து வைஸ்வானவர் அக்னி பேசும்போது இந்த அளவு பத்தி எல்லாம் சிக்கல் வரல. ஆனா இதயத்துல உள்ள இந்த பரமாத்மா பத்தி பேசும்போது மட்டும் தியானம் பண்றதுக்காக கட்டை விரல்னு சொல்லிதான் இவ்வளவு குழப்பங்களும் வந்து சேருது இல்லையா? இந்த ஆமா. அளவு இந்த அளவு வந்து அவ்வளவு முக்கியமா குறிப்பிடப்படணுமான்றதுதான் இப்போ ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன் இதை குறிப்பிடணும் இவ்வளவு? சரி, உங்களுக்கு உன் கட்டவரில் பார்க்க முடியும். முன்னால பரமாத்மா ஸ்பெசிஃபை பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவனை பார்க்க முடியாது. அவன் பார்க்க முடியாதுன்னு, கண்ணுக்கு புலப்படாதுன்னு, இவ்வளோ பெரியவன் அவ்வளோ சின்னவன் சொல்றதுக்கு அவன் தகராகாசம் மைக்ரோஸ்கோப்புக்கு அப்படாத சின்னவன் அப்படின்னு சொன்னாலும் மனசில் வராது. இப்போ நமக்கு எல்லா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியும் ஆஸ் பர் சயின்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ வேவ்ஸ். இந்த ஒவ்வொரு வேவ்ஸும் அவனோட வேவ் லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படுறது. உதாரணமா சவுண்ட் வேவ்ஸ் இருக்கு பாருங்க. சவுண்ட் வேவ்ஸில் நம்ம காதால ஒரு குறிப்பிட்ட டெசிபல் தான் கேட்க முடியும். வௌவால்கள் நம்ம காதுக்கு கேட்காத அளவுக்கு அதிகமான டெசிபல்ல ஒலியை வெளிவிட்டுக்கிட்டு தான் அது வந்து கரெக்டாக நேவிகேட் பண்ணிட்டு போகிறது, இன்னொன்று மோதாம போகிறது. அதே மாதிரி லைட்டில் எடுத்துட்டீங்கன்னாக்க நமக்கு விப்ஜிஆரில் இருக்கு பாருங்க, அந்த லைட் தான் தெரியும். நமக்கு அல்ட்ரா வயலட்டும் தெரியாது, இன்ஃப்ராரெட்டும் தெரியாது. அந்த மாதிரி இருக்குச்சு. இதே மாதிரி இத்தனை எவ்வளோ இருக்குச்சு. நமக்கு தெரியக்கூடிய அளவுக்கு ஒன்று வேணும்னாக்க அதுக்காக ஒன்று வேணுமே. அதான் உனக்கு கட்டவர்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோ நீ அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்காக கட்டவரில் பார்த்துக்கோ, இதை பார்த்துக்கோ. இன்னொரு இது வந்து எப்படின்னாக்க முன்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 5 விரல் இருக்கும். 5 விரல்ல சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இது அபுருஷன். புருஷன்னாக்க தான் நினைத்ததை சாதிக்க முடியும். குரு சனோதி, விரும்பியதை அடையக்கூடியவன், விரும்பதை அடைவிப்பவன், 2 அர்த்தம் உண்டு. புருஷன் அவன் விரும்பியதை அடைய முடியாது. அச்சித்துகள் எல்லாம் அச்சித்துகளுக்கு விருப்பம் கிடையாது, அதனால அடைய வேண்டியது எண்ணமும் கிடையாது. ஆனால் அது விரும்பி அடையப்படலாம். ஆனால் அது யாரையும் தான் விரும்பி அடையப்படவில்லை. இப்போ நான் ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கேன், அதை வச்சா வெயிலையும் வைக்கிறேன், நிழலையும் வைக்கிறேன். வெயில வச்சா ஏன் வெயில வச்ச, மழை பெய்யறதே தாங்கலேன்னு சொல்றது இல்லை. அதனால அதுக்கு அறிவு கிடையாது. அதனால அது அபுருஷன். அதுக்கு அடுத்தது புருஷன், அறிவுள்ளவன். இப்போ இவனுக்கு உணர்வு இருக்கு, நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேங்கிற உணர்வுலாம் இருக்கு. இன்னும் அதுக்கு மேல இருக்கு உட்புருஷன். உட்புருஷன் ஐயோ நான் இங்க இருக்கேன், இதுல இருந்து வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் உட்புருஷன். யாராவது யாரு இதெல்லாம் என்ன முமுக்ஷு, அங்கே இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் உத்தர புருஷன். உத்தரன்னா இவளுக்கு மேம்பட்டவன். இந்த புருஷன் இந்த உலகத்தை வந்து மாட்டின்ட்டு அதனால வெளியில போனோமே அப்படின்னு நினைக்காம இருக்கணும் ஒருத்தன். வெளியில போன நினைக்கக்கூடியவன் அவனுக்கு மேம்பட்டவன். அவளுக்கு மேம்பட்டு இந்த உலகத்துல வந்து சம்சாரத்துல மாட்டிக்காதவா இருக்கா, அவ வந்து நித்திய சூரியன் சொல்றவா, அவ வந்து உத்தர புருஷன். அதுக்கு அடுத்தது உத்தம புருஷன், எல்லாரும் ஆட்டிவிக்கு. ஆக புருஷன், அபுருஷன், புருஷன், உட்புருஷன், உத்தர புருஷன், கடைசியா கட்டவன் இருக்கு, அது உத்தம புருஷன், புருஷோத்தமன். ஸோ அந்த கட்டவன்கிறது பகவானை குறிக்கிறது. அதனாலதான் உனக்கு உன் கட்டவர்களாக வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அளவு கொடுத்துருக்க, பிரமிதி கொடுத்துருக்க. ஒரு அளவு கட்டவல் தான் காமிக்கணும். ஏன் மற்ற எந்த ஊர்லையும் காமிச்சிருக்கலாமே அப்படின்னாக்க இது இந்த இந்த ஒரு ஒழுங்கு இருக்கிறதுனால இப்போ 4 ஊர்லாம் பிடிச்சுன்னா பிடிக்க முடியாது. ஆனால் கட்டவல் இருந்துன்னா போதும், சேர்த்து பிடிக்க முடியும் ஒரு பொருளை இறுக்கி பிடிக்கணும்னாக்க. அதனால இந்த இதுல புருஷோத்தம்ங்கிற கட்டவல் ரெப்ரசன்ட் பண்றதுனால கட்டவல் அளவுன்னு சொல்லியிருக்க. புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. அதுபோல இப்போ இந்த ஆன்மீகத்துல வந்து நெற்றி பொட்டை வந்து பிரதானமா பேசுறாங்க இல்லையா, யோகத்துல, யோக மரபுல எல்லாம். அப்போ அங்க வந்து நெற்றி பொட்டு, நெற்றி பொட்டு, ஆமா ஆமா ஆமா. இப்போ நம்ம இங்க வந்து இதயத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா எடுத்துக்கிறோம், ஒரு உறுப்பா எடுத்துட்டு அப்ப இறைவன் வதிக்கிறான் அப்படின்னு பேசுறோம். நெத்தி அது போல மூளையை அடிப்படையா வச்சு அது மாதிரி எல்லாம் எதுவும் வேதத்துல வருதா, அப்படி உண்டா? அது முன்னால பார்த்தோம் இல்லையா, சாங்கியம்
யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சம் பார்த்தோம் இல்லையா? அதில் இந்த யோகம்ங்கிறதுல என்ன சொல்றான்னாக்க, யோகம்ங்கிறதுக்கு நம்ம மூலாதாரம், நம்ம உடம்புனுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது மூலாதாரம் இருக்கு. அதுக்கு மேல சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி அப்படின்னு சொல்லி இந்த நெத்தி போட்டுக்கு நேர இருக்கக்கூடியது மூளைக்குள்ள இருக்கிறது சகசிராகாரம்னு பேரு. அது வரும். அது மட்டும் போச்சுனாக்க எல்லாருக்கும் ரத்தமானது பிறந்ததுலேருந்து மேலேருந்து கீழ் நோக்கி தான் பாயும். இது எப்படி தெரியுது அப்படின்னாக்க, உடம்புல முடி வளருது பாருங்க, முடி கீழ் நோக்கி வளருது. இதனால என்ன ஆகுதுனாக்க எல்லாருக்கும் செக்ஷுவல் டிசைர் தூண்டப்படுறது. ஆனா யாராவது தன் மனசை கட்டுப்படுத்தி அந்த ரத்தத்தை கீழ் நோக்காம மேல் நோக்கி வைக்க முடியுமாங்க, அவளுடைய முடிகள் எல்லாம் மேல் நோக்கி வளரும். அவளுக்கு ஊர்துவரேதஸ்ன்னு பேர். இந்த ஊர்துவரேதஸா இருந்தாக்க இந்த சொல்ற ஒவ்வொரு நாடிலையும் ஒன்று மாற்றி மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கடைசியில் நீங்கள் சொன்னீங்களே நெத்தி போட்டு, அதே மாதிரி ஏதாவது சென்டர் பாயிண்ட், மூளையினுடைய சென்டர் பாயிண்ட் அதுக்கு போனாக்க இப்போ அப்ராக்சிமேட்லி பிட்யூட்டரி இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு எடுத்து அந்த அதுக்கு இந்த சகசிராகாசம்னு பேர். அந்த இடத்துக்கு போச்சுனாக்க அது வந்து ஒரு தாமரை முட்டு மாதிரி கவுந்துட்டு இருக்கு. இது அங்கே போச்சுன்னா அது நிமிர்ந்துட்டு அது வேலை என்ன விளைவிட்டு, அப்போ அவளுக்கு எல்லாம் தெரியும், அவளை எல்லா சித்திகளும் செய்ய முடியும். இது இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை எம்பெருமான ஒத்துக்கலை. ஏன்னா ஒருத்தனுக்கு அவ சொல்றபடியே மூலாதாரத்தில் இருக்கிறத எடுத்து சுவாதிஷ்டானத்தில் கொண்டு வரத்துக்குள்ளேயே அவன் லைஃப் போயிடும். அப்படி இல்லை, பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, வயத்தை மட்டும் கொண்டுட்டான்னு வச்சுக்கோ, அப்போ அவனுக்கு எதை சாப்பிட்டாலும் ஜெரிக்கும், இன்னது எதுவும் தேவையில்லை. அப்போ என்ன ஆகும், உடனே சந்தோஷம் வந்துடும், ஆஹா நமக்காகன்னு சக்தி இருக்கணும். இந்த மாதிரி சக்தியில் மாட்டினானாக்க, தனக்கு சக்தி இருக்குன்ற அகங்காரம் வந்ததுனாக்க பண்ண அவ்வளோ வீணாப்படுது. நம்ம பொறுத்த மட்டும் என் கையில் ஒன்றும் இல்லை. முக்கியமாக எது வேணா உடம்புல என்ன வேணா வந்துட்டு போட்டோம் சார், எனக்கு என் கையில் ஒன்றும் இல்லை, நீ பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க, என்ன பண்ணுறது தெரியல டாக்டர், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னுட்டாக்க, நல்ல டாக்டராக இருந்தாலும் நாடி முடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிடுவான். இப்போ இருக்காலும் நீ சொன்னாதான் செய்வாங்க. அப்படி இருக்கிறவன் அதுக்கேற்ற மருந்து தானாக கொடுக்குறான். ஊமையாக இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு என்ன பண்ண சொல்ல தெரியலன்னு என்ன பண்ணுறது, டாக்டர் நாடியை பிடிச்சி பார்த்தா சொல்லி கொடுத்தோம். அது மாதிரி அப்படி அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நான் யாரு, எனக்கு என்ன பண்ணுறது எனக்கே தெரியலைன்னாக்க அதை பகவான்கிட்ட சரண்டர் பண்ணுறதான் விசேஷம். அதைத்தான் நம்ம அந்த வழியை ஃபாலோ பண்ணுறோம். யோக மார்க்கத்தில் இந்த மாதிரி சொல்றது இருக்கு, அவள் அதை பெருசாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் எங்கேருந்து பிளட் சப்ளை ஆனால் தானே முடியும். பிளட் சப்ளை இல்லைன்னா எதாவது நடக்குமா மகா? இது வந்து மூளை வந்து ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். ஆனால் பவர் ஹவுஸ் வந்து ஹிருதயம் தான். ஹிருதயம் மட்டும் வேலை செய்யலைன்னாக்கா மற்ற எல்லாம் தானே நின்றுபடும். அதனால தான் நம்ம மனசும் ஹிருதயத்தை தான் இருக்கு. நம்ம நெஞ்சம் ஹிருதயம் மனப்பூர்வமாக ஹிருதயபூர்வமாக சொல்லணும், மூளைபூர்வமாக சொல்றது இல்லை. நம்ம யார்கிட்ட சொல்கிறோமா மூளைபூர்வமான வாழ்த்துக்கள் சொல்கிறோமா? இல்லையே, ஹிருதயபூர்வமான வாழ்த்துக்கள். மனம் அங்கே தான் இருக்கு நினைக்கிறோம் நம்ம. அதனால தான் ஹிருதயத்தை வந்து நம்ம சென்டர் பண்ணிக்கணும். அவள் யோகக்கார தான், அவள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காது. அதுவும் அவள் ஹிருதயம் தான் இது பண்ணுறது பவர் ஹவுஸ். ஆனால் அதை இப்படி கொண்டு வரணும், இந்த பவரை இப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு வழிகாட்டுகளை தவிர்த்து அதை வந்து முக்கியமாக அவர் சொல்லல. அதுக்கு இன்னொன்று வேதத்தில் இதுக்கு அத்தாரிட்டி எதுவும் கிடையாது. விலங்குகளுக்கு கர்மா உண்டா சுவாமி? கர்மானா மிளகா பிறந்திருக்குது, கர்மா இருக்கிறது மிளகா பிறந்திருக்கு. இப்போ அதுக்கு வந்து அந்த ஆகாத்மிய கர்மா இல்ல சஞ்சித கர்மா அது மாதிரி எல்லாம் உண்டா? சஞ்சித கர்மா, இந்த கர்மா இந்த இதெல்லாம் உண்டு. அந்த கர்மா பண்றச்சே அது தன்னை மறந்தோ தன் இது இல்லாமலோ தெரிஞ்சோ நல்லது பண்ணிவிட்டானாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி அது நல்லது ஏற்படுறது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, திருப்பதியை பொறுத்த மட்டும் அந்த மாடு போய் இந்த புத்துல பாலை சொல்லிக்கிட்டே இருந்தது, உள்ளுக்குள்ள பெருமாள் இருந்தாருனாக்க அதுக்கு ஏதோ மனசை தோணி தானே பண்ணியிருக்குது, அது நல்லது பண்ணி தான் ஆச்சு இல்லையா? அதே மாதிரி ஒரு எலி ஒரு நைட்ல ஒரு கர்ப்பகிரகத்தில் இருந்த விளக்கு திரிய சாப்பிட போய் அதை தூண்டி விட்டுட்டு ஒரு பூனை வந்து ஓடி போயிடுத்து, விளக்க நல்லா எரிய வச்ச
அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த பிறகு ராஜகுமாரே கிடைச்சுன்னு சொல்லுவார். அது மாதிரி இதெல்லாம் தான் அறியாமலே செய்யக்கூடிய சில நன்மைகள் அதுக்கு நல்ல பிறவில கொடுத்துருக்கு. எத்தைக்கும் ஏழை பிறவிக்கும் சொல்றச்சு ஏதாவது சொல்றான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு. நம்ம தமிழ் நூல்கள் இது நன்னா இருந்துட்டு இருக்கு. தாவரம் புழுக்கள் அதுலேருந்து ஆரம்பிச்சு வரிசை 7 பிறவி சொல்லிருக்கோம். கடைசியா ஒரு கேள்வி சுவாமி, நிறைய சம்மந்தம் இல்லாம கேட்கற மாதிரி இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த மாபலி சக்கரவர்த்தி இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து பெருமாள் பண்ணது உத்தமமா தோண மாட்டேங்கிறதே பெரும்பாலும். அவ ஒண்ணும் தப்பு பண்ணலையே. என்ன தப்பு பண்ணலை? பெரும்பாலும் நமக்கு இப்ப நாங்க கேள்விப்படுற வரைக்கும் அவ ஒரு அரசாட்சி பண்றா. அந்த அரசுல அவன் எதிர்பட்டவங்கள வெல்றா. அது போலதான் அவன் தேவர்களையும் வெல்றான். சரி. ஆனா எந்த கெடுதலும் யாருக்கும் பண்ணல. இப்ப நீ ஒண்ணு பண்ணணும், ஒண்ணு இரண்டியன் மாதிரி பண்ணலைங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, மகாபலிக்குன்னு உள்ளது அசுர உலகம், பாதாள உலகம். அதுல அவன் இருக்காம இவனும் இந்திரனும் அவனும் கசின்ஸ் தான். அவனுடைய இலகத்தை பிடிக்கிறது என்ன நியாயம்? இவனுக்கும் இடம் இருக்கு இல்லையா? இதுல அரசாட்சி பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் அதை பிடிங்கிறதுல என்ன நியாயம்? அது தப்பு இல்லையோ? இது இப்பதான் கேள்விப்படுற சுவாமி. ஆமா, அவனுக்கு உள்ளது அசுரலோகம். அதான் திருப்பி அசுரலோகத்தான் கொடுக்குறாரு அவருக்கு. அதைத்தான் அவர் என்ன பண்ணினார்னாக்க, ரொம்ப அழகா அவன் வின் பண்ண முடியாது, அவன் பண்ண இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் இந்த இது இந்த இந்திரனுக்கு அழிச்சு அநீதி, இந்திரனுக்கு நீதி வரணும், இந்திரனுக்கு நீதி கொடுத்துட்டார். ஆனா மகாபலிய சங்காரம் பண்ணல, மற்ற எல்லாம் அழிச்சிருக்காரு, இவ்வளவு அழிக்கல. அழிக்கிறது மட்டும் இல்லாம யாருக்கும் கிடைக்காத தன்னுடைய திருவடியை அவன் தள்ள வச்சு, அப்பா நீ இந்த உனக்கு நான் காவலனா இருக்கேங்கிறார். இது வேறையும் கிடைக்காது. ரோமன் ரோலன்னு ஒரு பிரெஞ்சு இண்டாலஜிஸ்ட் அவர் எழுதியிருக்கார், இந்திரா ஹேட் ஆல் கிரியேஷன்ஸ் வேராஸ் மகாபலி ஹேட் தி கிரியேட்டர் ஹிம்செல்ஃப். வாத்து போட்ட பொன்முட்டையை தன்மை வச்சுருக்கான். அந்த பொன்முட்டை இருக்க வாத்தியை ஒருத்த வச்சுருக்காரு. எப்படி இருக்கும்? நீங்க கம்பனுடைய இந்த 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 இதை ரொம்ப அழகா பாலகாண்டத்துல வாமனனை பத்தி சொல்றதே பார்க்கலாம். வாமனன் போய் இது கேட்கறான். கேட்கறச்ச சுக்கிரன் சொல்றான், ஏய் எனக்கு கொடுக்காதே, இவனை ஏமாத்துறாங்க, இவனுக்கு இது பண்ணாத, இவன் இப்ப அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், அங்கிருந்து என்னுடைய ஆச்சாரியனாத்து இது சொல்றது தப்பு, யாருக்கும் தானம் கொடுத்து தடுக்கப்படாது, கொடுக்குறேன். சரி, இப்ப அவன் அப்படியே அது விஷ்ணுவாவே இருந்துட்டு போட்டோம். அவன் என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான்னாக்க என் கை மேலே அவன் கீழே இருக்கு இல்லையா? இதை விட வேற என்ன வேணும்? அதுக்கு மேல தானம் கொடுக்கறதுக்குன்னு ஏத்த பண்ணம் குவாலிஃபைட் பர்சன், ஃபுல்லி குவாலிஃபைட் இவன் தான். அவனே கேட்கறானா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறான். மகாபலிக்கு பெரிய புகழ் இதனால கிடைச்சது, வேற யாரும் கிடைக்காது ஒண்ணு. 10 அவதாரத்துல பாத்தீங்கன்னாக்க எல்லாம் வதம் பண்ணியிருக்கார். ஆனா பாவனாவதுல யாரும் வதம் பண்ணியிருக்காரா? இல்லையே. அதனால அவன் ரொம்ப சந்தோஷத்துல தான் இருக்கான். மகாபலி பெருமாள் திருடி கிடைச்சிருக்கணும். he was very happy. அதனால மிகச்சிறந்த அவதாரம் சொல்லணும்னா வாமனாவதாரம் தான். அது அதில் ஒரு 7-8 பாடல் இருக்கு, அதை நீங்க படிச்சு பாருங்க. அது சொற்சுவை பொருட்சுவை நிறைய நல்லா இருக்கு. நிச்சயமா சுவாமி, நன்றி. சுவாமி, அடியனுக்கு ஒரு இப்ப இவர் கேட்டிருந்த கேள்வியிலே எனக்கு ஒரு 3 கொஸ்டின் சுவாமி. ஃபர்ஸ்ட் வரிசைப்படியா கேட்கிறேன். அவர் இந்த வைஸ்வராக்னி வித்யை, வைஸ்வானராதிகரணம். எஸ், அதுக்கும் அதுக்கப்புறமா இந்த தகர வித்யா, அதுல இருக்கக்கூடிய பகவான் ஹிருதயத்துக்குள்ள கட்டவிரல் சைஸ்ல அப்படின்னு உபாசனம். ஸோ அடியனுக்கு என்ன பாயிண்ட் தோணித்துன்னா, இப்போ அந்த வைஸ்வராக்னி அது பகவான் எப்படி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அது சத்துக்களை எப்படி பிரித்து அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்தில் இந்த தகர வித்யா ஃபார் எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உபாசனம் அப்படின்னு அடியனோட புரிதல் சுவாமி. ஏதாவது தவறு இருந்தா அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க. இல்ல சுவாமி, எல்லாமே உபாசனத்துக்கு உரியதுதான். யாரோட கெப்பாசிட்டி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உபாசனம். சுவாமி, என்னால ஒலிம்பிக்ல ஓட முடியும், ஆனா இன்னொருத்தனால கால் நடக்கவே முடியாது. அப்ப அவனுக்கு சந்தோஷம், விளையாட்டு வேணும்.
அவனுக்கு ஆமா ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு, பேரா ஒலிம்பிக் இருக்கு இல்லையோ, ம் இந்த மாதிரி இந்த 32 வித்தியை கொடுத்துருக்கிறதும் 32 தனித்தனியான மனுஷனுக்கு யாருக்கு எது சௌரியமோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. வேற ம் ஒன்றும் இல்லை. இப்போ இது ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரவர்ஷியலே இல்லை. உனக்கு எது சௌகரியம், ஏன்னா எல்லாமே அவன் தான் இருக்குச்சு. நீங்க எதை டேப் பண்ண முடியும்? சுவாமி, கங்கை நதி ம் ஓடி வருது, ம் ம் 112 ஓடி வருது. மத்தியில பாத்தீங்கன்னாக்க அங்கேருந்து ஹரித்வார் வரமட்டில் பாத்தீங்கன்னாக்க 112 ஓடி வருது. சரி, நதியை நம்ம நேரவே குளிச்சிட முடியுமா? அதுக்குன்னு சில நோ சுவாமி துறைகள், அந்த துறையில போய் ம் தான் குளிக்க முடியும். ஆமா அந்த துறையில நமக்கு எது கெப்பாசிட்டி எது முடியுமோ அதுல போய் தான் குளிக்கிறோம். அதுக்கு மட்டும் சங்கிலி வரை போட்டு வச்சிருக்காங்க சமயத்துல பாத்தீங்கன்னாக்க. இப்போ ஆமா ஹரித்வாரில் பாத்தீங்கன்னா அந்த வேகத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குளிக்கிறதுக்கு தனியா வச்சிருக்காங்க. ஹரிக்கு பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா இறங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா நம்மால முழுக்க எடுக்க முடியாது. அது எஸ் மட்டும் இல்லாம இப்போ சுவாமி, நமக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ண வச்சுக்கோங்க, மயக்கம் ம் கொடுக்குறாங்க. அப்ப என்ன ம் பண்ணுவான்? அந்த அந்த யாருக்கு ஆபரேஷன் பண்ணோ அவருடைய வெயிட், அவருடைய உடல்நிலை, அவருடைய ஹார்ட் பீட் வகைராக்களை பார்த்து கொடுப்பாங்க. ஆனா வெட்டர்னரி டாக்டர் யானைக்கு ஆபரேஷன் பண்ண நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவன் கொடுக்கால கொடுத்தா அது தாங்குமா, அதுக்கு இதுக்குமா, அதுக்கு நம்ம போல நிறைய பங்கு தர வேண்டியிருக்காரு. அதனால எத்தனையோ வகையான மனுஷன் இருக்கா, ஒருத்தருக்கு ஒன்னொன்று சூட்டபிளா இருக்கும். அதுங்கனால எஸ் கிவன் வைடு சாய்ஸ், உனக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகே புரியுதா? புரியுது சுவாமி புரியுது. ம். பட் ஜெனரலி பார்த்தீங்கன்னா பகவான் உடல் முழுக்க வியாபிச்சு இருந்தாலும் கூட ம். பர்டிகுலர்லி பரமாத்மா ஹார்ட் அண்ட் ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா அப்படின்னும் போது அந்த ஒரு ம். பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அப்படியே எடுத்துக்கணுமான்னு அடியனுடைய புரிதல் சுவாமி. சுவாமி, இப்ப என்னால பரமாத்மா எங்கேயும் இருக்காங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆனால் இல்லை. என்னோட குத்து வச்சவங்க யாருமே கிடையாது. ஆனா முடியலையே. ஆமா ஓகே என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார். ஆ அதாவது சர்வீஸ்ல இருக்கிற காலத்துல ஒரு தரம் டியூட்டி இதுக்கு போயிருந்தேன், நாகர்கோவிலுக்கு போயிருந்தேன். போயிட்டு சென்னை நோக்கி வரச்சு, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ம் 4 பேர் இருந்தோம். மற்ற பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரி இருந்தது. அவர் கேட்டார், எங்கேருந்து வரீங்க, என்ன சமாஜம் பேசின அப்புறம், சரி இது குமரி வன சிவச்சியாளா, நாகராஜா கோயிலுக்கு போனாடா அப்படின்னார். போகலை அப்படின்னேன். ஏன் போகலை அப்படின்னாரு. நீங்கள் போக தேவையில்லை, போகலை. ஏன்னா நெத்திகண்டிருக்கு இல்லையா, திருமணம் அதை பார்த்து கேட்டிருக்காரு. என்ன தேவையில்லை சுவாமி, எனக்கு அவளை போய் வேண்டிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை எனக்கு, அதனால நான் போகலை. அது மாதிரி வெறுப்பனா ஒன்று கிடையாது. எல்லாரும் பெருமாளுடைய படைப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று அவளுக்கு அவளுடைய டியூட்டி இருக்கு. இந்த வெறுப்பெல்லாம் கிடையாது. ஏன் போனா என்னன்னாக்க, சரி சுவாமி, சிவன் கோயிலுக்கு போறேன்னாக்க என்ன கிடைக்கும் எனக்கு? பாவம் கிடைக்குமா, புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் தான் சுவாமி. கிடைக்கும். புண்ணியம் தான் கிடைக்கும். வாஸ்தவம். புண்ணியம் கிடைச்சா என்ன ஆகும்? நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் மோட்சம் போகணும்னு நினைக்கிறேன். எப்போ நான் மோட்சம் போக முடியும்? பாப புண்ணியம் எல்லாத்தையும் சமானப்படுத்தாது, நலிஃபை பண்ணாது போக முடியும். நான் புண்ணியத்தை ஆமா சேர்த்துருந்தேன் என்னக்க, அதுக்காக இன்னும் கொஞ்சம் உலகத்தில் இருக்க விட்டுருக்கேன் எனக்கு. அதுக்காக தான் போல. வெறுப்பெல்லாம் கிடையாது. எல்லாரும் அவனால் படைக்கப்பட்டவர்கள், அவனுடைய கிரியேஷன்ஸ் எல்லாம் ஆல் ஆர் ஒண்டர்ஃபுல். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வேண்டியது மோட்சம், ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள். தேக அவசானே மோட்சம். அதனால இந்த தேகம் விட்டு காத்துட்டு இருக்கேன். நான் போக போறேன். நான் இந்த புண்ணியம் சம்பாதிச்சேன்னாக்க இதுக்காக நான் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருக்கும். அதனால எந்த ஒரு தெய்வத்தையும் யார் எந்த ஒரு பிராணியுமே அவமதிக்கப்படாது. எல்லாம் அவனுடைய கிரியேஷன், அவன் சொத்து. ஆனா எனக்கு தேவையில்லை. பசியா இருக்கிற ஒருத்தன் கடத்தல் வழியா போயிருந்தான்னாக்க ஹோட்டலுக்கு தான் போவான், புக் ஷாப் போக மாட்டான். அதனால நான் அதுக்கு போகல அப்படின்னு. நைஸ் ஆன்சர் சுவாமி. எக்ஸலண்ட் ஆன்சர். அதே மாதிரி அவர் கேட்டார், அப்படி இருக்குச்சே ஏன் சிவனுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கான்னு நினைக்கப்படாது அப்படின்னா, நான் நிச்சயமா நினைக்கலாம். ஆனா என்னுடைய போராத காலம் அப்படி தோண மாட்டேங்கிறதே. என்னைக்கு இந்த சிவலிங்கத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கான்னு நீ தெரிஞ்சுட்டானாக்க நிச்சயம் மற்ற எதுவுமே வேண்டாம். நான் எல்லாத்தையும் பெருமாளா பார்க்க முடியும். என்னால முடியலையே, நான் கொடுத்து வைக்கலையே அதுக்கு. புரியுதா? நல்லா புரியுது சுவாமி. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் சுவாமி. இன்னொன்று, வைஷ்ணவாளுக்கு இன்னும் எந்த இது மாதிரி எதுவுமே இது கிடையாது, வெறுப்பு கிடையாது. வெறுப்பே இல்லாதவன் தான் வைஷ்ணவன், உண்மையானவன். பரதுக்க துக்கியத்துவம். எந்த பிராணி வந்தாலும் சரி, இதுவாக தெரியும், அதுக்கு ஒரு கஷ்டம் வந்துனாக்க ஐயோன்னு வருத்தப்படுறவன் தான் வைஷ்ணவன். வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹியே ஜோ பீட்டபராயி ஜானரே இருக்கு இல்லையா, அதுதான்.
எஸ். ஓகே. வேற அப்புறம் என்ன? இன்னொரு கொஸ்டின் சுவாமி. இப்போ வந்து ஜென்ரலி இந்த ஐ மீன் இஸ்கான்ல என்ன சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ்க்கு, அதாவது மனிதனத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்டு லைஃப். அதனால வந்து இட் won't accumulate எனி கர்மா அப்படின்னு. எந்த கர்மாவும் அது சேர்த்துக்கிறதுக்கு ஆகாது. ஒன்லி ம், வந்து அந்த இட் என்கேஜ் ஒன்லி இன் ஃபோர் மேட்டர்ஸ்: ஸ்லீப்பிங், ஈட்டிங், ம், மேட்டிங், அந்த மாதிரி ம், ப்ரொடெக்டிங், தற்பாதுகாப்பு பண்ணிக்கிறது. இந்த இந்த ம், 4 வேலையை மட்டும்தான் அது பண்ணும். ஸோ அது வந்து ப்ரோக்ராம் லைஃபாக இருக்கிறதுனால இட் won't accumulate. இப்போ ஒரு சுவாமி ம், ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு இல்லையா, அதுக்கு தேவரீர் பதில் சொல்லியிருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆன்சர் அது. இந்த மாதிரி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்ல இருந்து எத்தனையோ இந்த ப- ஆம், குருவாயூர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேசவன்ற யானை, அந்த ஒரு ம். எக்ஸாம்பிள். ஸோ ஆ, லாட்ஸ் ஆஃப் நோ எக்ஸாம்பிள், ஈவன் தோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சுக்கிர்த்தம் இருந்து அப்படி இருக்கிறது. இது எக்ஸப்ஷனல் கேஸ்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஆமா ஆமா. ஜெனரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரியான இது இருக்குமா? ப்ரோக்ராம்ட் லைஃப்னு எக்ஸப்ஷனல் சொல்றாலே அது எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி? எக்ஸப்ஷனல் கேஸ் தான் இதெல்லாம். இப்போ எனக்கு ஓகே. இதுல வாட்ஸ்அப்ல இது வந்து இருந்தது. ஆ. ஒரு குரங்கு அங்க ஒரு ராமர் கோயில்ல போய் ஆமா. தட்சிணம் வந்துவிட்டு அது காலில் விழுந்து எஸ். சேவிக்கிறது. ஆமாம். எல்லா குரங்கும் பண்ணலையே. எஸ். எக்ஸாக்ட்லி சுவாமி. ஸோ அதே லைக் தான், தட் இந்த அதுவும் மாதிரி. அதுவும் அவனே நின்றவர்களே தான். அதுதான் நம்ம ஆமா. ஆச்சாரம் என்ன பதில் வச்சிருக்கா, அதுவும் அவனு ஒண்ணுமில்லை சுவாமி. இப்ப தேவர் ம். வந்து இதில் நாட்டம் கொண்டு இதுல வந்தீரா இல்லையா? ஆமாம் சுவாமி. எத்தனை நாளைக்கு முதல் வந்தீர்? ஆஹ், அடியேன் வந்து சொல்லணும்னா வந்து 30 வருஷமா லோகாயத்தம் தான் சுவாமி. ம், ஒரு 10 இயர்ஸ், 10 to 12 இயர்ஸ் இருக்கும் சுவாமி இப்போ. சரி. அப்ப எப்படி வந்தீர்? இது வந்து பகவானுடைய நிச்சயமான அருள் சுவாமி. ஆ, அது சொன்னா எஸ், டைம் ஆயிடும். அதுதான் சொல்றேன். இப்ப இது நீங்க அவனை நோக்கி திரும்புறதுக்கு அவன் அருள் வேணும், அதுவும் அவனது இன்னருளே. கண்டிப்பா சுவாமி. அது இது ஆ, மற்றவங்களுக்கெல்லாம் ஆனா என்ன சொல்றதுக்காக. பண்றாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை இது பண்ணிட்டான், இக்னோர் பண்ணிட்டு லோகாயுதமா கண்டிப்பா. போயிடுறான், அவன் லோகாயுதமா ஆமா. மாட்டிடுறான். இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு தரப்படுறது, தரப்பட்டுச்சு. ஆமாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எஸ். பயன்படுத்தாதான். அடியேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ரிட்டையர் ஆரம்பிட்டா இதை பத்தி நினைக்கலாம், இந்த ஐடியாவே கிடையாது. வேற வழியா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா உடம்பு சரியில்லைனாலும் அங்க இருக்க வேண்டியதா போச்சு எல்லாத்தையும். அப்போ வந்து அப்ப இதை கேட்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சு. இப்ப எனக்கு லைஃப் கம்ப்ளீட்டா மாறி போச்சு. ஆமா. அதனால நமக்கு இந்த மாதிரி ஆறதுக்கு காரணமும் அவன் தான். அப்பதான் டெஃபினெட்லி. தெரியுது இதுவும் காரணம் அவன் தான். ஏன், என் கூட எத்தனையோ பேர் ரிட்டையர் ஆனா, எத்தனையோ பேர் இருந்திருக்கா, எத்தனையோ பேருக்கு சொந்தக்காரா இருந்திருக்கா, எத்தனை பேருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நிறைய ஆமா. பேர் பார்த்தாங்க, இவன்ட்ட வர விட்டாட்டா போனா ஏதாவது பிலாசாபிக்கலா பேசுவான் அப்படின்னு பரவாயில்ல சொல்லி இன்னைக்கு ஆமா. அவள்லாம் இன்னைக்கு என்ன ஷேர் மார்க்கெட்ல என்ன வேறு என்ன ஓடுறது, யார் அடுத்த பிரைம் மினிஸ்டர் வருவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காது இருக்கா. ஆமா. அண்ணா தெரிஞ்சும் கூட உலகத்துல கஷ்டம் அனுபவிச்சும் கூட அவளுக்கு அது புரியாம அதுலேயே தான் உழந்துட்டு இருக்கா. அவ திருத்தெல்லாம் கண்டிப்பா. கஷ்டம். ஏன்னாக்கா அவனுடைய திருவுள்ளம் இல்லை, அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு இதுல எனக்கு வந்ததுக்கு அடியேனுக்கு அப்புறம் வந்து தான் இவனோட நன்மை நமக்கு தெரியுது நமக்கு. ஆமா சுவாமி. நிறைய நிறைய ஆ, அடியேன் வந்து இல்ல சுவாமி, ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டா இவாளுக்கெல்லாம் நன்னா இருக்கும்னு தோன்றுது சுவாமி. அது சொல்லுங்களேன். பண்ணிக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் என்ன தேவை. ஃபீபிளா இருக்கா சுவாமி? வாய்ஸ் ஃபீபிளா இருக்கா? இப்ப பரவாயில்லையா ஆமா, பாருங்க. இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே. எப்போ வந்து அடியனுக்கு வந்து பகவான் தான் எல்லாம்னு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் சுவாமி. அப்போ ம், ஸ்ரீரங்கத்துக்கு அப்போ ஏர்லி மார்னிங் இருந்தது. காலேஜ் வந்து 10 மணிக்கு வந்தேன். யாதృச்சிகம்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இதான் சரி, ஓகே நம்ம வந்து கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு. ஒரு சுத்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை சுவாமி. ஒழுங்காக ஸ்நானம் கூட பண்ணல. அந்த மாதிரி போனேன். அப்போ ஐயப்பா சீசன் இருந்தது. நிறைய ரஷ் இருந்தது. அதனால் அங்கே இருந்தவர் வந்து என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தாயார் சன்னதி பக்கமாக போங்க, அந்த கேட்டில் அங்கே வந்து ரஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து அந்த பக்கமாக வந்தேன். அப்போ அடியேன் வந்து 3:30 4 o'clock இருக்கும் சுவாமி. ஏர்லி மார்னிங் 3 o'clock 3:30 இருக்கும். இந்த மாதிரி வந்து பப்ளிக் தர்ஷன்லாம் வந்து ஆஃப்டர் 7 7:30 தான் அப்படின்னு சொல்லிட்டா. சரி, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி ஏதோ பாட்டு பாடிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் நான் அடியேன். அந்த மாதிரி இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அது சுப்ரபாத சேவைக்காக வந்து ஜிஎஸ் சுவாமிங்கெல்லாம் உள்ள அந்த தாயார் சன்னதி பக்கமாக தான் போனார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சுவாமி. அடியேன்னு பார்த்துட்டு வந்து அங்கேருந்து அவர் உள்ள வந்து கண் காமிச்சு அந்த செக்யூரிட்டிக்கு சொல்லினாரு, அலோ இம் டு நோ கம் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சுவாமி, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. ஏன்னா வந்து நான் சுத்தமா இல்லைன்னு அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் வேற இருந்தது அடியனுக்கு. ஏன்னா ப்ரஷ் பண்ணல, ஸ்நானம் பண்ணல, சரியான வைஷ்ணவ அட்டையர்ல இல்லை, இதெல்லாம் வந்து திருமண் இல்லை, என்னமோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்தது. பட் இருந்தாலும் போயிட்டேன் சுவாமி. நான் அந்த உள்ளே போனோன்னே சுப்ரபாதம் சேவை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஏகாந்தமாக வந்து கிடைச்சது. அதுக்கப்புறமா ஐ அண்டர்ஸ்டுட் ஆச்சாரியனுடைய ஒரு பார்வை இருந்தால், தாயாரோட ஒரு பார்வை இருந்தால் என்னமா இருக்கும் அப்படின்னுட்டேன். ஸோ இமிடியேட்லி ஐ நோ பெருமாள் கிட்ட வச்சிருந்த விண்ணப்பம் என்னன்னா, ஐ வாண்ட் ஆச்சாரியன் இமீடியட்லி அப்படின்ட்டேன். வித்தின் 3 டேஸில் வந்து சமாஷனம் முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் சுவாமி. அதுக்கப்புறமா ஐ அண்டர்ஸ்டுட் சோ மெனி திங்ஸ். அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள், தேவரீருடைய கிருபை கடாட்சம் இதெல்லாம் வந்து அடியனை அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு சுவாமி. இப்போ முன்னாடி இருந்த பாலாஜிக்கும் இப்போ இருக்கிற பாலாஜிக்கும் எத்தனை சேஞ்சஸ் தாட் ப்ராசஸில், லைஃப் ஸ்டைலில், அதுக்கப்புறமா வந்து பக்குவத்தில், அதெல்லாம் வந்து ஒரு பகவானுடைய அருளும் ஆச்சாரியர்களுடைய கிருபையும் தான் டைமும் சுவாமி. இல்லாம ஃபார் அதான். டெஃபினெட்லி சுவாமி. இது அது ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து சுவாமி இந்த தருணத்தில். ஓகே தேங்க்யூ சுவாமி. சார், முடிச்சுக்கலாமா? சுவாமி. ஆழ்வார் ஆழ்வார் பெருமானார் திருமகனார் ஆச்சாரியன் சரணம். திருவிழேஸ்வரனும் தஸ்மை ராமானுஜாரியாய யோகினி. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. எதுவும் இல்ல சுவாமி. ஜஸ்ட் ஓகேமா சுவாமி. தேங்க்யூ. தாசன் 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 தன்யஸ்மே சுவாமி. அடியன் தாசன் சுவாமி.